அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய் குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் உலவிடு தனிப்பரம் பொருளே. ஆறு பிரார்த்தனை இருக்கு. முதலாவது என்னது? நம்ம சுருக்கமா அறிவிலே தெளிவுக்கு தெளிந்த அறிவு. இரண்டாவது நெஞ்சிலே உறுதி மன உறுதி. தெரிந்த அறிவுன்னு என்னது? நல்லது கெட்டதை ஆராய்ந்து கெட்டதை விலக்கி நல்லதை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த புத்தி சாமர்த்தியம். அதுக்கு தான் பகுத்தறிவுன்னு பேர். அதான் பகுத்தறிவுன்னு தமிழில் பேர் வச்சிருக்கோம். அறிவுனா நாலேஜ். அறிவுனா ஒரு விஷயத்தை பற்றி இது இன்னது அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது மட்டும். ஒரு பொருளை பற்றிய அறிவு தான் அது அறிவு. சாதாரணமாக அறிவுன்னு சொல்கிற பொழுது அறிவு ஞானம் அல்லது புத்தின்னு சொல்கிற பொழுது இது என்ன அப்படின்னு கேட்டால் இது வாட்டர் பாட்டில், இது செல்ஃபோன், இது எப்படி வேலை செய்யுது சொன்னால் அது ஒரு விஷயத்தை குறித்த அறிவு. ஆனால் பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிற பொழுது பகுத்து அப்படின்னா ரெண்டு விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து இதனுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, இதனுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, ரெண்டுல எது பெட்டர் அப்படி ஒப்பிட்டு பார்த்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆராய்ச்சிக்கு தான் பகுத்தறிவுன்னு பேர். அது சம்ஸ்கிருதத்தில் வந்து விவேகம்னு சொல்கிறோம். அறிவுங்கிறது விவேகம். அறிவுங்கிறது வேற, விவேகம்ங்கிறது வேற. அறிவுனா ஒரு பொருளை பற்றிய இது என்ன பொருள், இது இப்படிப்பட்டது அப்படிங்கிற அந்த அறிவு சாமானிய அறிவு. ஆனால் பகுத்தறிவு அல்லது விவேகம்ங்கிற பொழுது ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து அதனுடைய குறை நிறைகளை ஆய்வு செய்து தீர்மானம் பண்ணுறது பகுத்தறிவு. அதுக்கு தான் விவேகம்னு பேர். அந்த விவேகம் தான் நமக்கு வேணும். அதான் இங்கே தெளிந்த அறிவுன்னு சொல்கிறார். அது தெளிந்த அறிவுன்னு சொல்கிற பொழுது அது பகுத்தறிவுங்கிற அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறார். ரெண்டையே ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இது தெளிவு, இது நல்லது அப்படின்னு நிச்சயம் செய்த அறிவு தெளிந்த அறிவு. அதே மாதிரி மன உறுதி அப்படிங்கிற பொழுது என்ன பார்த்தோம்? நல்லது கெட்டதுன்னு தீர்மானம் பண்ண பிறகு கெட்டதின் பக்கம் போகாமல் உறுதியாக இருக்கிறதா மன உறுதி. ஆனால் நல்லது கெட்டது தெரியாத பொழுது அது பின்னாடி போனால் அது அறியாமையான நடக்கிறது. சின்ன கை குழந்தை பார்த்தாக்க அது மண்ணில் உட்காந்து விளையாடுது, எடுத்து வாயில் போட்டுக்குது. அப்படின்னா அது என்னது, எது சாப்பிட தகுந்தது சாப்பிட தகாததுன்னு அதுக்கு தெரியாது. அதனால அதுக்கு அந்த விவேகம் இல்லை, சாப்பிடக்கூடாத வாயில் போட்டு அப்புறம் அது அழும். ஆனால் வளர்ந்த பிறகு நமக்கு அறிவு இருந்தாக்க இது சாப்பிடக்கூடியது சாப்பிடக்கூடாதது தெரிந்த பிறகு சாப்பிட மாட்டோம், சாப்பிட வேண்டியதை சாப்பிடுவோம். ஆனால் சாப்பிடக்கூடாதது நமக்கு அதிக ஈர்ப்புடையதாக இருக்கிற பொழுது அதன் பக்கம் போகக்கூடாது, அது நமக்கு கெடுதல், அது நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருக்கிறது தான் மன உறுதி. சிகரெட் பிடிச்சு பழகிடுறான், ஏதோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பழகிடுறாங்க. அதுக்கப்புறம் அதனால் வரக்கூடிய கேடுகள் தெரியுது. அதுக்கப்புறம் என்னது, கூடாது, பழகிட்டாலும் இனிமேல் நம்ம அதை தொடமாட்டேன் அப்படின்னு அதில் உறுதியாக இருக்குது. அதனால் கெட்ட விஷயத்தின் பக்கம் போகாமல் உறுதியாக இருக்கிறது அந்த மன உறுதி. அது மன உறுதி. அதான் மன உறுதின்னு பார்த்தோம். சுய கட்டுப்பாடு. வேற விதமாக சொன்னால் என்னது, சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். இது கெட்டது, இது நல்லதில்லை, ஃபேஸ்புக் நல்லதில்லை, வாட்ஸ்அப் நல்லதில்லை, அதனால் நிறைய பேர் தவறாக போயிடுறாங்க, ஏமாத்துறாங்க. தெரியாது, யாருன்னே தெரியாது. ஃபேஸ்புக்கிலலாம் பார்க்குறவங்கள நியூஸ்லாம் வருது, யாருன்னே தெரியாமல் அவன் ஆம்பளையா பொம்பளையானே தெரியாது. பேர் மட்டும் பெண்கள் பேர் வச்சுருப்பான், இல்லை ஆண்கள் பேர் வச்சுருப்பான். ஃபோட்டோ ஏதோ அழகான ஃபோட்டோ போட்டிருப்பான், நான் அண்ணன் படிச்சிருக்கேன் அப்படி இப்படி தன்னை பற்றி ஒரு பில்டப் கொடுத்துருப்பான். ஆனால் யதார்த்தத்துக்கு அவனுக்கு என்னன்னே நமக்கு தெரியாது. அப்படி தானே நிறைய பேர் பார்க்குறோம்ல, டிவியில் நியூஸில் பார்க்குறோம். அப்படி ஏமாந்து போயிடறாங்க. யாருன்னே தெரியாமல் பழகி அதுக்கப்புறம் நம்பி போனாக்கா ஏமாந்து போயிடுறாங்க.
அப்போ இது தெரியும். அப்போ அதனால நமக்கு யாருமே முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட எப்படி பழக முடியும்? ஆனால் பழகுறாங்க. இந்த ஃபேஸ்புக் அதை மயக்குது, ஏமாத்துது, பொய்யான தோற்றங்களை கொடுத்து அப்படி ஏமாறு. அதே மாதிரி வாட்ஸ்அப்பு மற்ற சேட்டிங் எவ்வளவோ நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரியும், எங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாதாங்களா? அவ்வளோலாம் பார்க்கறது இல்லை. ஆனால் உங்களுக்கு எப்படியெல்லாம் பொய்யான விஷயங்கள் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்போ அது தப்புன்னு தெரிந்த பிறகு அந்த பக்கம் போகாமல் இருக்கிறது, அதில் உறுதியாக இருக்கிறதுங்கிறது தான் மன உறுதி. அதுக்கப்புறம் மூன்றாவது விஷயம் என்ன பார்த்தோம்? அகத்திலே அன்பினோர் பெண்ணம். அதை அன்புடைமைன்னு திருக்குறளை வைத்துக் கொண்டு பார்த்தோம். அன்புடைமை, அன்புடைமை எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு. அன்புங்கிறது ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம நமக்கு நம்மளை விரும்புகிறோமா இல்லையா, நமக்கு நம்மளை பிடிச்சிருக்கா இல்லையா, நமக்கு நம்ம மேல விருப்பம் இருக்கு, அன்பு இருக்கு. அதே அன்பு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள், எல்லா உறவுகள், எல்லா உயிரினங்கள் எல்லாத்து மேலேயும் இருக்கிறது தான் அன்புடைமை. அதனால அன்புங்கிறது நம்மளிடத்துல எந்த பலனையும் எதிர்பார்க்காம இயல்பா வரக்கூடிய ஒன்றா இருக்கணும். பிரதிபலன் கருதாம இயல்பா வரக்கூடிய ஒன்றா இருக்கணும். எப்படி ஒரு செடி ஒரு பூ பூக்குது, பூ பூக்கிற பொழுது அந்த செடி யாராவது நம்மளை பறிப்பாங்க, பறித்து சாமி கொண்டு வைப்பாங்க, இல்லை பறித்து தரையில வைப்பாங்க, அதெல்லாம் கணக்கு போட்டால் பூக்குது. அது அதனுடைய இயல்புல பூக்கும். அப்புறம் அந்த பூவில் இருந்து அழகான வாசனைகள் வரும். அப்போ இயற்கையாக அது எங்கேயோ யாருமே மனிதர்கள் இல்லாத காட்டு பகுதியில் அது பூத்தா, காட்டு பகுதியில் இருந்தாலும் அது பூத்துக்கிட்டு தானே இருக்கு. ரோஜா செடி எங்கேயோ காட்டு பகுதியில் இருந்தாலும் அது அதனுடைய வாசனையோட, அதோட நிறத்தோட, அதோட அழகோட அப்படியே அது மலர்ந்து இருக்கு. யாரையோ இன்னொன்றையோ எதிர்பார்த்து இல்லை, அது அதுவா இருக்கு. அதனிடத்துல அந்த அழகு, அந்த அன்பு இயற்கையாகவே இருக்கு. அந்த மாதிரி அன்புங்கிறது நம்மிடத்துல இயல்பா இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கணும். இன்னொருத்தட்ட ஏதோ ஒன்றை எதிர்பார்ப்பதா இருக்கக்கூடாது. அவன் எனக்கு நல்லது பண்ணா அதனால நான் அவனை விரும்புகிறேன், என்கிட்ட அன்பா பேசுகிறா அதனால விரும்புகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சார்புடையது. அது மாறி போகலாம். ஆனால் அன்புங்கிறது அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளுடைய இயல்பான ஒரு குணமாக இருக்கணும். அதனால் அது அன்புடைமை. அதனால் அது எல்லா உயிர்களிடத்திலும் எப்பொழுதும் சமமாக ஒரே மாதிரி இருக்கிறது. அப்புறம் நாலாவது என்னது? அடக்கமுடைமை. அடக்கமுடைமை எதுல? நம்மளுடைய பொறிகள்ங்கிற இந்திரியங்கள், சென்சார்கள், கண்ணு காது மூக்கு நாக்குன்னு உடல் உறுப்புகள் நம்முடைய கட்டுப்பாட்டில், அறிவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உடம்பும் விரிவாகவே பார்த்தோம். 11 கருவிகள், அறிவு கருவிகள் 5, செயற்கருவிகள் 5, மனசு 1, 5 10 1 11. இது அறிவோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அறிவு என்ன சொல்றதோ இது நல்லது, இதை தான் பார்க்கலாம், இதை பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கறது, பார்க்கக்கூடாத பார்க்காம இருக்கிறது. அதே மாதிரி இது நல்லது, நல்ல வார்த்தை பேசலாம், இனிமையாக பேசலாம்னா பேசுறது, கெட்ட வார்த்தை பேசாமல் பொய் பேசாமல் இருக்கிறது, பொய் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அதில் கட்டுப்பாடாக இருக்கிறது. அப்படி எல்லா விஷயத்துலையுமே நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கு கைகள் கால்கள் நாம் சொல்கிற மாதிரி கேட்டு நம்மளுடைய கட்டுப்பாட்டில், அறிவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் அதான் அடக்கம் உடைமை. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டை நம்ம இப்போ பார்க்கணும். 4 5 என்னது? தர்மம் பக்தி. அங்கே பாட்டில் என்ன இருக்கு? பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம். பொழுதெல்லாம்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பொழுதெல்லாம் பிரிச்சா பொழுது எல்லாம், பொழுது எல்லாம் மாற்றி போட்டா எப்பொழுதும், எல்லா பொழுதும் எப்பொழுதும். அதனால் பொழுதெல்லாம்னா எப்பொழுதும்னு அர்த்தம். எப்பொழுதும்னா எப்போ? 24/7 அதானே? எப்பொழுதுனாக்க எல்லா சமயத்திலும் தானே அர்த்தம். எப்பொழுதுனா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், அப்புறம் அன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள். அதனால இப்படி டிவி சேனல் நியூஸ் சேனல்லாம் 24/7 போகுதோ அதே மாதிரி எப்பொழுதும்னா அதான் அர்த்தம். எல்லா நாளும், எல்லா சமயத்திலும், எல்லா நேரத்திலும். ஹலோ, இங்கே கவனிங்க. அது எப்பொழுதும் என்ன இருக்கணும்? நினது பேரருளின் நெறியிலே நாட்டம். நினதுன்னா உனதுன்னு அர்த்தம், பழைய தமிழ் வார்த்தை. நீ அப்படின்னு சொல்கிறோம்ல, நீயிலிருந்து நினது. இது மாதிரி உன்னுடைய, உனதுன்னு சொல்கிறோம்ல, இது மாதிரி நினது. நீங்கள் யாரை சொல்கிறார் உனதுன்னு? கடவுள் இடத்துல தான் பிரார்த்தனை பண்ணுறார். தனிப்பரம் பொருளேன்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை. அதனால நினதுன்னா உன்னுடைய, கடவுளுடைய பேரருளின் நெறியிலே நாட்டம். அப்போ கடவுளாகிய உன்னுடைய அருளிடத்தில்
உன்னுடைய கருணையை எதிர்பார்த்து அதிலேயே விருப்பம் உடையவனா இருக்கிறது. கடவுளுடைய அருளை பெறுதல், கடவுளுடைய அன்பை பெறுதல் என்பதில் விருப்பம் உடையவனாக நான் இருக்க வேண்டும். நாட்டம் அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம். நாட்டம்ங்கிற தமிழ் வார்த்தைக்கு நாடுதல், நாடுதல்னா விரும்பி அடைதல் அப்படின்னு அர்த்தம். நாடுதல்னாக்கா தேடுதல், விரும்பி அடைதல் அர்த்தம். நாட்டம்னா விருப்பம். உன்னுடைய அன்பு பேரறி, அது இன்னும் நான் கவனமாக பார்க்கணும், ரொம்ப அழகாக வார்த்தை கொடுத்தார். பேரருளின் நெறியிலே நாட்டம், கடவுள் காட்டுகின்ற வாழ்க்கை முறையில் வழிமுறையில் வாழணுங்கிறதுல விருப்பம். அதனால் பேரருளின் நெறியிலேன்னு சொல்கிறேன். நெறினா வாழ்க்கை முறை அப்படின்னு அர்த்தம். இதற்கான திருக்குறள் பார்க்கலாமா? இதுக்கு என்ன நம்ம சுருக்கமாக என்ன சொன்னோம்? தர்மம் பக்தி. தர்மம் பக்தி ரெண்டு சொல்லியிருக்கு. தர்மமும் சொல்லியிருக்கு, பக்தியும் சொல்லியிருக்கு. ஐந்தாவது தர்மம் பக்தி. தர்மம் பக்தி. தர்மம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தர்மம்னா சொல்லு. கருணை காட்டுறது. தர்மம்ங்கிறது கருணை காட்டுறது, நல்ல பண்புகள் எல்லாமே. தர்மம்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது, அதை பற்றி தனியாகவே கிளாஸ் எடுக்கலாம். ஆனால் சுருக்கமாக தர்மம்னாக்கா நல்ல பண்புகள், நல்ல பழக்க வழக்கம், நல்ல ஒழுக்கம். இதெல்லாம் நான் போன வருஷம் சொன்னேன். போன வருஷம் தர்மங்கிறத பற்றி தனியாக கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த நோட்டு வச்சுருந்தா எடுத்து பார்த்தா தெரியும், நிறைய சொல்லியிருக்கிறேன். தர்மங்கிறது நல்ல பண்புகள், அப்புறம் நம்மளுடைய உறவுகள், உறவுகள் இடத்துல நம்ம நடந்து கொள்கின்ற முறை, அப்புறம் நம்ம திருவிழாக்கள், பண்டிகைகள், நம்மளுடைய சமயம் சார்ந்த விழாக்கள் எல்லாம் கொண்டாடுறது, அதெல்லாம் நம்ம தர்மம் தானே. பாரத பண்பாடு, பாரத கலாச்சாரங்கிறது பாரத தர்மம். அப்போ பெரியவர்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்களோ அதை அப்படியே பின்பற்றுதல். தம்பி கவனி, பெரியவர்கள் நமக்கு முன்னாடி அம்மா அப்பா தாத்தா பாட்டி நம்ம சமூகத்தில் அல்லது நமக்கு முன்னோர்களாக இருந்தவர்கள் எதெல்லாம் செய்திருக்கிறார்களோ அதை அப்படியே பின்பற்றுதல் என்பதுதான் தர்மம். அப்போ பக்தியாக இருந்திருக்கிறாங்க, ஒழுக்கமாக இருந்திருக்கிறார்கள், நல்லா கடுமையாக உழைத்திருக்கிறார்கள், யோக சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறார்கள், தியானம் முதலானவைகளை பண்ணியிருக்கிறார்கள், ஈஸ்வர வழிபாடு பண்ணியிருக்கிறார்கள். நிறைய கோயில்கள் நம்ம தமிழ்நாடு முழுக்க பார்த்தா கோயில்களின் மாநிலமாக இருக்குது. மற்ற மாநிலங்களில் இவ்வளவு கிடையாது, உலகத்திலே இவ்வளவு கோயில் கிடையாது. எல்லா இடங்கள்லையும் கோயில் இருக்குது. விநாயகர், முருகன், சிவன், விஷ்ணுன்னு அத்தனை கடவுள் இருக்குது. அத்தனை கடவுளுக்கு கோயில் இருக்குது. அதெல்லாம் அதுவும் சின்ன சின்னதாக இல்லை, பெருசு பெருசாக இருக்குது. ராமேஸ்வரம் கோயில் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பக்கம் தஞ்சாவூர் போனாக்கா தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்தா கோயிலே பெரிய கோயில் பேர், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே நம்ம ஊரில் சங்கமேஸ்வரர் கோயில் போனாக்கா பெருமாள், அந்த பக்கம் சிவன், எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது. அந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே தெய்வ வழிபாடு. கோயிலில் எல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னே சொல்லி எல்லா இடங்கள்லையும் தெய்வத்தை வைத்து அதை வணங்குறது, வழிபடுறது, அதற்காகவே வாழ்க்கையை நடத்துறதுன்னே வைத்திருக்கிறார்கள். ஒரு உயரமான இடம் இருந்தால் அங்கே முருகனை வை, பெருமாளை வையினா. ஒரு குன்று இருந்து மலை இருக்குனாக்கா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு அங்கே சுற்றுலாத்தலமாக மாற்றலை. வெளிநாட்டில் ஐரோப்பியர்கள் பண்ணதும் நம்ம முன்னோர்கள் பண்ணதுக்கு வித்தியாசம் இருக்குது. அங்கே ஏதாவது கொஞ்சம் அழகான இடம் இருந்தாக்கா அதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கி பைசா வசூல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. அங்கே ஒரு ரிசார்ட்டை கட்டு, அங்கே ஒரு ஹோட்டலை கட்டு, அங்கே ஒரு டென்ட்டு போட்டு தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணு. அப்போ சுற்றுலா, பொழுதுபோக்கு, சாப்பாடு, மற்றதெல்லாம் என்ன பண்ணணுமோ பண்ணி அதை ஒரு பிஸ்னஸ் சென்டராக ஆக்குவான் வெளிநாட்டில். அப்படி தான் பண்ணியிருக்கான். ஊட்டி கொடைக்கானல் போனால் என்னாச்சு, அது முழுக்க ஒரு டூரிஸ்ட் சுற்றுலா தலமாகிட்டான். போய் ஜாலியாக தண்ணி அடிக்க வேண்டியது, ஊர் சுற்ற வேண்டியது, அப்படி இருக்கான். ஆனால் நம்ம முன்னோர்கள் அப்படியே வச்சுருந்தாங்க. அங்கே அழகாக புரிஞ்சி ஆண்டவர் கோயில் தான், அழகாக முருகன் கோயில் வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி பழனி மலை அழகாக உயரமான மலையாக கோயில் வைக்கிறான். திருப்பதி ஏழுமலைன்னா அங்கே அழகாக பகவான் கோயில் வை அப்படின்னு எதெல்லாம் சிறந்த இடங்களாக இருந்ததோ அந்த இடத்தெல்லாம் இறைவனுடைய அருள் வெளிப்பட்ட இடமாக கருதி அந்த இறைவனுக்கு ஆலயம் வச்சுருக்காங்க. இங்கே கூடுதலை சங்கமேஸ்வரர் போனால் இந்த பக்கம் பவானி வருது, அந்த பக்கம் காவேரி வருது. அப்போ இது என்னென்ன ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இல்லை, புனித ஸ்தலம். அது கடவுள் இருக்கிற புனிதமான இடம். பெருமாள் சிவனை கோயிலை வச்சு அழகாக பூஜை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம பாரத தேசத்தில் இதெல்லாம் அழகிய நதிகள் இருக்கோ, மலைகள் இருக்கோ, காடுகள் இருக்கோ, அந்த இயற்கை வளத்தை இறைவனுடைய அருள்னு பார்த்து அதை கொண்டாடுற மாதிரி அங்கே இறைவனுக்கு சிலை வச்சு கோயில் வச்சு ரொம்ப பக்தியோட ஸ்ரத்தையோட சபரிமலை போகும்போது எவ்வளோ பக்தி ஸ்ரத்தையோடு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கரடு முரடாக இருக்குது. எத்தனை பேர் சபரிமலைக்கு போயிருக்கீங்க? வெரி குட். பாய்ஸ் கேர்ள்ஸ் போயிருக்கீங்க, வெரி குட். எவ்வளோ கஷ்டமானதாக இருக்குது. ஆனால் அது ஒரு அழகான செருப்பு கூட போடாமல் ஒரு புனித வெரி குட் ஒரு புனித ஸ்தலமாக கருதி ரொம்ப பக்தியோட ஸ்ரத்தையோட போயிட்டு வரப்போது நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது.
ஜாலியாக ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றது வேற, இப்படி புனித யாத்திரையாக போகிறதுங்கிறது வேற. இது நம்ம உடம்புக்கு வலிமை தருது, தன்னம்பிக்கை தருது, பக்தியை தருது, அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த தர்மங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறார்களோ அதை அப்படியே நம்ம பின்பற்றி வர்றது. கடவுள் வழிபாடு, அப்புறம் பண்டிகைகள் திருவிழாக்கள் எல்லாம் முறையாக கொண்டாடுறது, அப்புறம் ஆச்சார அனுஷ்டானங்கள் ஒழுக்கம் முதலானவைகளை அப்படியே பின்பற்றுதல், அதுதான் தர்மம். எல்லாமே இருக்குது. கடவுள் இல்லைன்னு சொல்கிறதோ அல்லது நம்ம பாரம்பரியமாக நம்ம அப்பா தாத்தா பாட்டி முன்னோர்கள் கொண்டாடின கடவுளெல்லாம் விட்டுட்டு இன்னொரு மதத்துக்கு போய் அந்த சாமி தான் சாமி, இதெல்லாம் சாத்தான்னா எல்லாம் பண்ணுறாங்கல்ல, மத மாற்றம் பண்ணுகிறார்கள். நம்ம இதுலேயே இங்கேருந்து அங்கே போயிடுறான், அங்கே போயிட்டு நம்மளெல்லாம் ஏதோ காட்டு மிராண்டிகள் மாதிரி சொல்கிறான். மதம் மாறி போன ஆள் அவன் தான் அதிகமாக நமக்கு எதிரியாக இருக்கிறான். அதே மதத்தில் பரம்பரையாக இருக்கிறவன் கூட அமைதியாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால, வறுமையினாலேயோ இல்லை நோயினாலே ஏதோ ஒரு காரணத்தினால மதம் மாறி போன ஆளை வச்சு தான் அவன் மற்ற ஆளை மதம் மாற்றுறான். மற்ற கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பார்த்தா யார் இங்கேருந்து மதமாகி போயிருக்கானோ அவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்து, இப்போ நாங்கள் அங்கே இருந்தபோது அந்த கஷ்டம் இருந்தது, இந்த கஷ்டம் இருந்தது, அந்த நோய் இருந்தது, இங்கே எல்லாம் இங்கே வந்தால் எல்லாம் சரியாயிடுச்சு, அதனால் நீங்களும் வாங்கினா நீங்கள் வணங்குற கடவுளெல்லாம் காட்டு மிராண்டி, அதெல்லாம் பேய் பிசாசு சாத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் சாத்தானையை கொண்டு இருந்தாங்க. இதே சிவனும் முருகனை வணங்கி தானே அவங்க அருள் பெற்று தெய்வீக சக்தியோட நல்லா அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாங்க. இன்றைக்கி இவன் மதம் மாறி போயிட்டு இதெல்லாம் சாத்தான்றாங்க. அதெல்லாம் அறியாமையினால் நடக்குது. அப்போ இதெல்லாம் மீறி போகிறதா தர்மத்தை மீறி போகிறது. நம்ம பரம்பரையாக பெற்றோர்கள் முன்னோர்கள் என்ன வழிவகை என்னெல்லாம் செய்து வந்தார்களோ அதை மாறி போகிறது தர்ம விரோதமானது. இங்கே இருக்க நோயெல்லாம் குணப்படுத்துகிறேங்கிறான். அப்போ கிறிஸ்தவர்கள் மிகுதியாக இருக்க நாடுகளில் நோயே இல்லையா? அங்கே நோயாளிகளே கிடையாதா? கிறிஸ்தவர்களில் நோயாளியே யாருமே கிடையாதா? அங்கே இருக்காங்கல்ல, அங்கே தான் அதிகமாக ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே தான் அதிகமாக நோயாளிகள் இருக்காங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரி தான் ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்திட்டு இருக்கு. இயேசுவே குணப்படுத்திடுவாருனாக்கா எதுக்கு அத்தனை ஹாஸ்பிட்டலு? இயேசுவே குணப்படுத்தினான்னு சொல்கிறாங்க. பாஸ்டரே கால் வலி முழங்கால் வலின்னா அப்போ தான் போகிறான், அவனையே குணப்படுத்துகிற இயேசு. அப்புறம் அவன் மூலம் நம்மளை எப்படி குணப்படுத்துவார்? இப்போ நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்காரு, ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசி மதம் மாறி அதில் அவனுக்கு பணம் வருது, அவனுக்கு அது பிஸ்னஸ், அது அவனுக்கு கோடிக்கணக்காக பணம் வருது. அதனால் அது பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்கேயும் நோய் இருக்குது, வறுமை இருக்குது. வறுமையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடுகள் எவ்வளோ இருக்குது? அங்கேயெல்லாம் போய் பண்ணலாம்ல. வறுமையை ஒழிக்கிற இயேசு வறுமையை ஒழிப்பார், இயேசு நோயை குணப்படுத்துவார்னா ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளில் போய் பண்ணலாம்ல. கொரியா மாதிரி நாடுகள்லாம் ரொம்ப வறுமையில் இருக்குது. எத்தியோப்பியாலாம் பார்த்தாக்கா எலும்புந்தோளமாக இருக்குது. அங்கே இருக்க மனிதர்களை பார்த்தா அங்கே என்ன மதம் இருக்குது? இது கிறிஸ்தவ மதம் தான். இல்லை இஸ்லாம் மதம் இருக்கிற பார்த்தா அங்கே அமைதி மார்க்கம்னு சொல்கிறான், சண்டை போட்டுகிட்டே இருக்கான். குண்டு எங்கே அதிகமாக விழுவுதுன்னா எங்கே தினம் சண்டை நடந்திருக்கு, பயங்கரவாதம் தீவிரவாதம்னா எங்கே இருக்குது? இஸ்லாம் மதம் ஆட்சியில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஈரான், ஈராக், துபாய் எங்கெல்லாம் பார்த்தா அவனுடைய ஆட்சியாக நடக்குது. கவர்மெண்ட்டே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அவனுடைய கவர்மெண்ட்டு தான் நடக்குது. ஆனால் நம்மள்ட்ட என்ன சொல்கிறான்? அமைதி மார்க்கம்னா. நீங்கள் இங்கே வந்தால் ஜாதி பிரச்சனையெல்லாம் கிடையாது, சண்டை ஜாதி சண்டையெல்லாம் இருக்காது, அமைதி மார்க்கம் எங்கள் மார்க்கம் வந்துருங்கிறான். அவன் நாட்டில் அமைதியாக இருக்குது. உண்மையிலே இந்தியா தான் அமைதியாக இருக்குது. இந்தியாவில் இருக்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் அமைதியாக நிம்மதியாக இருக்கான். அங்கே இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே எப்போ எவன் குண்டு போடுவான்னு தெரியாது. பாகிஸ்தானில் அப்பப்போ குண்டு வெடிக்குது. ஏன்னா அவர்களுக்குள்ள மதப்பிரிவு இருக்குது. அவனுக்குள்ளே ஷியா சன்னின்னு 2 பிரிவு. இவன் அவனுக்கு ஒத்துக்காது, அவனுக்கு ஒத்தாது, அவன் மேலே குண்டு போடுவான், அவன் மேலே குண்டு போடுவான். அப்படி தானே பார்க்குறோம். ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு, பாகிஸ்தான் அந்த இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ளேயே பங்களாதேஷ் அங்கே சண்டை போட்டு இருக்கான். ஒருத்தவங்களை குண்டு போட்டு இருக்கிறான். ஆனால் பேர் மட்டும் என்ன சொல்கிறான்? நம்மள்கிட்ட இங்கே நம்ம நாட்டில் என்ன சொல்கிறான்? அமைதி மார்க்கம். கொஞ்சம் அன்பு மார்க்கம்ங்கிறான், இன்னொருத்தர் அமைதி மார்க்கம்ங்கிறான். எல்லாம் ஏமாற்று மார்க்கம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதெல்லாம் பற்றி நம்ம குறை சொல்ல வேணாம். ஆனால் நமக்கு தெளிவாக இருக்கணும். தர்மங்கிறது என்னது? நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பெரியவர்கள் என்ன பின்பற்றி வந்தார்களோ, எந்த கடவுளை வணங்கினார்களோ, எந்த வாழ்க்கை முறையில் இருந்தார்களோ, எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களோ, என்ன பழக்க வழக்கத்தில் இருந்தார்களோ, எந்த உணவு பழக்கம் இருந்ததோ அதை அப்படியே நம்ம கடைபிடிக்கிறது தான் தர்மம். நம்ம கோயில் திருவிழாக்கள் பண்டிகைகள் இதெல்லாம் விடாமல் முறையாக கடைபிடிக்கிறது தான் நமக்கு தர்மம். அது முக்கியமானது. அதனால் அந்த தர்ம நெறியிலே, அந்த ஒழுக்க நெறியிலே எனக்கு விருப்பத்தை ஆர்வத்தை கொடுப்பாயாக. தம்பி
அதனால் அதுக்கான திருக்குறள் கடவுள் வாழ்த்து. திருக்குறளில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து தானே இருக்குது. அதில் தர்மம் பக்தி ரெண்டையும் கலந்து தான் சொல்கிறார். வெறும் பக்தி அப்படின்னு சொல்லி பக்தியும் தர்மத்தையும் பிரிக்கலை. தர்மமும் பக்தியும் பிரிக்க முடியாதது. தர்மம் இல்லாமல் வெறும் பக்தி மட்டும் இருந்து ஊருக்கு மட்டும் நல்லா அழகாக கோயிலுக்கு போவான், எல்லாம் விபூதி பட்டையெல்லாம் நல்லா போடுவார், ஆனால் பண்ணுறதெல்லாம் ஊழல் தான். இல்லை வியாபாரம் பண்ணுறார், கலப்படமாக வியாபாரம் பண்ணுறார், லஞ்சம் வாங்குறார், அப்புறம் திருப்பதி உண்டியில் கொண்டு கொஞ்சம் போட்டாக்க பெருமாள் ஒத்துக்குவார். அப்போ தர்மம் இல்லாமல் கடவுள் அனுகிரகம் கிடைக்காது. தர்மம் இருக்காது. சில தர்மம் மட்டும் இருக்கும், பக்தி இருக்காது. அப்படி இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்காது. பக்தியும் இருக்கணும், ஒழுக்கமும் இருக்கணும். அதனால் திருவள்ளுவர் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறார். 2 குறள் சொல்கிறேன் தர்மம் பக்திக்காக. ஒன்று பொறிவாயில் ஐந்தவித்தார். பொறிவாயில் ஐந்தவித்தார். பொய்சி சரிங்களா? ஒழுக்க நெறியார். கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரத்தில் 6வது பாட்டு 6. அப்புறம் இன்னொரு பாட்டு அறவாழி. பேசுறதுக்கு வேலையே இல்லை, பார்க்கவே எழுதுற. பாட்டு 8வது பாட்டு ரெண்டுமே கடவுள் வாழ்த்துல இருந்து. முதல் அதிகாரம் திருக்குறள் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. 2 குறள் தர்மம் பக்திக்காக. தர்மம் பக்தி ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். பாட்டு படிக்கலாம். அவருக்கு எழுதிக்க பெற்றோலாம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அறவாழி அந்தணன்
தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிதே. பொறிவாயில் 5 அவித்தார். கடவுளுக்கு ஒரு பேர் பொறிவாயில் 5 அவித்தார். 5 பொறிவாய். பொறிங்கிறது என்ன நம்ம பார்த்துட்டோம். செயற்கருவிகள் அறிவு கருவிகள்னு பார்த்தோமே. அதில் அறிவு கருவிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பொறின்னு சொல்றார். 5 பொறிகளையும் அடக்கியவர், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவர் கடவுள். கவனி, நம்ம நம்மளுடைய பொறிகளை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளணும். அதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும். ஆனால் கடவுளுக்கு இயற்கையாகவே அது இருக்கும். அதனால் கடவுளுக்கே ஒரு பேரை பொறிவாயில் 5 அவித்தான்னு சொல்றார். இந்த 5 புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எப்பொழுதும் வைத்திருக்கிறவர். அவித்தான்னாக்க அடக்கியவன் அப்படின்னு அர்த்தம். அது கடவுளுக்கு பேர். அதனால் கடவுள் சுருக்கமாக போட்டால் கடவுள். அந்த கடவுளுடைய பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார். கடவுள் காட்டுகின்ற வழி. இப்போ நம்ம சைவ மதம்னா சைவ நெறி, வைஷ்ணவ மதம்னா வைஷ்ணவ நெறி. சைவ சிவ பரம்பரைகள் சிவ குடும்பத்தில் அம்மா அப்பா சிவனை வணங்குகிறார்கள். நம்மளும் அந்த குடும்பத்தில் வந்தோம்னா நம்ம சைவர்கள். அப்படித்தானே? இந்து மதத்தில் பெரும்பான்மை 2 பிரிவு தான். சைவம் ஒன்று, வைஷ்ணவம் ஒன்று. சைவம்ங்கிறதுக்குள்ள சிவன், விநாயகர், முருகன், அம்பாள் எல்லாமே வந்துருக்கு. வைஷ்ணவ தம்பி பேசிக்கிட்டே இருக்க சொல்றதுக்கு இப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ இந்து மதத்தில் 2 முக்கிய பிரிவு, சைவம், வைஷ்ணவம். சிவனை பிரதானமாக வணங்குறது சைவம். சிவன்கிற பொழுது விநாயகர், முருகன், சிவன், அம்பாள் இதெல்லாமே அதுக்குள்ள வந்துவிடுது. அம்பாள்கிற பொழுது துர்க்கை, மாரியம்மன், காளியம்மன் இதெல்லாம் இருக்கும். எல்லாமே அது சைவத்துக்குள்ள வந்துடும். அப்புறம் வைஷ்ணவம்னு சொல்ற பொழுது பெருமாள்ங்கிற பொழுது மகாவிஷ்ணு அல்லது சூரிய நாராயணன் அப்படி இருக்கிறதெல்லாம் பெருமாள். இப்போ நம்ம பரம்பரை நம்மளுடைய முன்னோர்கள் தம்பி ஏன் பேசிட்டு நம்ம பெற்றோர்கள், அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, முன்னோர்கள் சிவனை பிரதானமாக வச்சு வணங்கக்கூடியவர்கள்னா நம்மலாம் செய்வார்கள். அப்போ சிவன் கோயிலுக்கு பிரதானமாக போகிறோம். அதுதான் பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடாது இல்லை. 2 ஒன்றா தானே வச்சுருக்காங்க. இதுக்கும் போகலாம் அதுவும் போகலாம். ஆனால் நம்ம பூஜை முதலானைகளை நம்ம இதை அடிப்படையாக வச்சு பண்ணுறோம். நம்மளுடைய பெரியவர்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சு, சிவன் படம் வச்சு, அம்பாள், விநாயகர், முருகன் வச்சு கும்பிட்டா அந்த சிவலிங்கத்தை வச்சு நம்மளே வீட்டில் அபிஷேகம் பண்ணுற மாதிரி, பூஜை பண்ணுற மாதிரி அந்த ஒழுக்க நெறி சைவ நெறி அப்படின்னு சைவ நெறியில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அதை தெரிந்து கொண்டு நம்ம அதை பின்பற்றணும். இந்த மாதிரி வைஷ்ணவர்கள்னா அவர்கள் சிவனாக இருந்தால் பட்டை போடுறோம். அதெல்லாம் விபூதி, சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வைக்கிறது. அதெல்லாம் நம்ம பின்பற்றுவதற்கான அடையாளம். பெரிய வைஷ்ணவர்களாக இருந்தால் நாமம் போடுறாங்க. அதனால் நாமம் போடுறாங்க திருமண். அதுக்கு நாமம் போடுறோம்னு சொல்கிறோம். திருமண்ணுன்னு பேர். திருமண் அது இறைவனுடைய திருவடிகள். நடுவில் இருக்கக்கூடிய அந்த செந்தூரம் சிவப்பாக இருக்கிறது அம்பாள். வெளியே இருக்கக்கூடிய 2 வெள்ளை கோடு மகாவிஷ்ணுடைய திருவடிகள். அதுக்கு குறியீடா இறைவன் எப்பொழுதும் நம்முடைய மனதில் இருக்கிறார் அப்படிங்கிறத நினைவால் திருமண் ஈடுபடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அதற்கான பூஜை முறைகள் எல்லாமே இருக்கு. அதை பின்பற்றணும். அதனால அதான் சொல்ற, யாரு இறைவன் பக்தி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த இறைவன் சொன்ன வழியில நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். அதான் பொய்த்தீர் ஒழுக்க நெறிகிறார். அதான் உனது இங்க பாரதியார் எப்படி சொல்லியிருக்கிறார்? அதை நினது பேரருளின் நெறியிலே நாட்டம். பேரருளின் நெறிங்கிறது என்னது? ஒழுக்க நெறி தான். பொய்த்தீர் ஒழுக்க நெறி இறைவன் சொல்லுகின்ற அந்த வாழ்க்கை முறைப்படி தர்மப்படி வாழ்வது அது முக்கியமானது. அப்படி யார் வாழுகிறார்களோ அவர்கள் நீடு வாழ்வார். அதனால பக்திங்கிறது வெறுமனே பட்டை போட்டுக்கிறது, கொட்டை போட்டுக்கிறது, காவி சட்டை போட்டுக்கிறது இது மட்டும் இல்லை, அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுவது. அதனால் அதுக்காக இதெல்லாம் நான் வைக்க மாட்டேன், வைக்காமலே பின்பற்றினேன். இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். விபூதி, சந்தன, குங்குமம் அந்த நம்ம சமய சின்னத்தை வச்சுக்கிறதும் இருக்கணும். அதோட ஒழுக்கமாக, நேர்மையாக, உண்மையாக இருக்கிறது என்பதும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்தாதான் இறைவனுடைய அருள். அது முக்கியத்துவம் கொடுத்து சொல்ற. ஒழுக்க வெறுமனே பஜனை பாடிட்டு இருக்கிறது அது மட்டும் போதாது. இல்லை பண்ணுற அக்கிரமம்லாம் பண்ணிட்டு கோயிலில் போய் ஒரு பிரார்த்தனை பண்ணால் போதும். இல்லை உண்டியில் காசு போட்டாக்க சரி. அப்புறம் பண்ணுற பாவம்லாம் பண்ணிவிட்டு அவன் கிறிஸ்தவ மதத்தில் இருக்குல்ல, பாவம்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பாவம் மன்னிப்பு கேட்டால் சரியாக போயிடணும். அப்புறம் என்னது? திரும்ப பாவம் பண்ணலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திரும்ப சர்ச்சுக்கு போய் பாவம் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சுடுவார். அதுக்கப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து என்னது? அதே அக்கிரமம் தான் சனிக்கிழமை வரைக்கும்.
ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும், போய் பாவ மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சு. இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறத நம்மளுக்கு அப்படி சொல்லலை. நீ பாவம் மன்னிப்பு கேட்கறத, பாவம் பண்ணால் இது பிராயசித்தம் இருக்கு, பாவம் பண்ணாமல் இருக்கணும், பாவம் பண்ணால் பிராயசித்தம் இருக்கு. நீ வெறுமனை பக்தி பண்ணி அது மட்டும் பண்ணால் போதாது, ஒழுக்கமாக இருந்தால் தான் அதற்கான புண்ணியம் இறைவனுடைய அருள் கிடைக்கும். பாபம் பண்ணால் அதற்கான பாப பலன் கிடைக்கும், தண்டனை கிடைக்கும், நரகம் முதலான லோகத்துக்கு போகணும். புண்ணியம் நிறையா பண்ணியிருந்தால் சொர்க்கம் முதலான உயர்ந்த லோகத்துக்கு மரணத்துக்கு பிறகு போவோம். பாப்பம் நிறையா பண்ணியிருந்தாக்கா மரணம் அடைஞ்ச உடனே நரக்கம் முதலான லோகத்துக்கு போவோம். அப்போ என்னென்ன பண்ணுறோமோ அதுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு. அது சிவனடியாராக இருந்தாலும் சரி, பக்தராக இருந்தாலும் இல்லைனாலும் ஒழுக்கம் மீறி இருந்தால், தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு. நல்ல காரியம் பண்ணியிருந்தால் அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. அது சொர்க்கம் முதலான உயர்ந்த லோகங்களுக்கு போகிறது. அதான் நம்ம இந்து மதம் சொல்கிற தத்துவ விஷயம். அவர்கள் என்னென்ன, நீ பேரை கூட மாற்றுறானான்ட்டாங்க. பேர் கூட மாற்றுறது இல்லை, அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் போதும், அப்படி இருந்தால் போதும், பேர் கூட மாற்ற வேண்டியதை செத்ததுக்கப்புறம் கல்லறையில் புதைச்சா நியாய தீர்ப்பு நாளில் வந்து எழுப்புவார், கூட்டு போயிடுவார். அது எப்போ வரும்னு தெரியாது. 2000 வருஷமாக அவன் கல்லறையை பாதுகாத்து இருக்கிறான். ஏன்னா அவன் வந்து எழுப்புவார். இதெல்லாம் இருக்கு, அவங்க மதத்தோட தத்துவம் இது. நம்ம ஒன்றும் கிண்டல் பண்ணலை, அவங்க மதத்தோட தத்துவத்தில் அப்படி தான் இருக்கு. நமக்கு என்னது, செத்தா அடுத்த கிழமை யமதூதர்கள் வருவாங்க, அல்லது சிவபக்தனாக இருந்தால் சிவதூதர்கள் வருவாங்க, சிவகணங்கள் வந்து கூட்டு போவாங்க. வைஷ்ணவ பக்தனாக விஷ்ணு பக்தனாக இருந்தால் விஷ்ணு கணங்கள் வந்து வைகுண்டத்துக்கு கூட்டு போவாங்க. இல்லை நியூட்ரலாக நடுவில் இருந்தான்னாக்கா யமதூதர்கள் வந்து யமலோகத்துக்கு கூட்டு போய் அவருடைய புண்ணிய பாவத்தை கணக்கு பண்ணி, பாப்ப மிகுதியாக இருந்தால் நரகலோகம், புண்ணிய மிகுதியாக இருந்தால் சொர்க்கலோகத்துக்கு இமிடியேட்டாக தீர்ப்பு கொடுத்து அனுப்பிச்சிடுவான். அடுத்தடுத்த பிறவிக்கு போயிட்டே இருப்பான். ஆனால் அவன் மதத்தில் அப்படி இல்லை. நீ வந்து அந்த மதத்தில் நம்பிக்கை இருந்தால் போதும், புண்ணிய பாப கணக்கெல்லாம் இல்லை. அந்த மதத்துக்கு விரோதியாக இருந்தால் வீணா நரக்கம். அந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தால் நியாய தீர்ப்பு நாளில் வந்து கூட்டிகிட்டு பரலோகத்துக்கு கூட்டு போவாங்க. அது என்னைக்குன்னு தெரியாது, 2000 வருஷமாச்சு. அதனால தான் அவங்க வந்து எரிக்கிறது இல்லை, புதைக்கிறாங்க. அந்த ஜீவன் இருக்கணும், அந்த சரீரம் இருக்கணும். அவர் வந்து நியாய தீர்ப்பு நாளில் வந்து எழுப்பி கூட்டு வர வரைக்கும் இருக்கணும். என்ன இருக்கும், எழுப்பு கூட்டு தான் இருக்கும். அது கூட 1000 பேருக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர் செத்துருக்கா, எல்லாரோட எலும்பு கூட வச்சுருக்க முடியுமா? அவர் எதை கொண்டு போவான்னு தெரியல. ஆனால் நம்மளதெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு உடம்பே இருக்குது. ஏன்னா உடம்பு வேற, உள்ள இருக்க ஜீவன் வேற. உடம்பு செத்துனாக்கா அதுக்கப்புறம் அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது, நம்ம எரிச்சிடணும். நம்மளதில் புதைக்கிறது கிடையாது, எரிக்கிறது தானே. நம்ம இந்து மதத்தில் எரிக்கிறது தான், புதைக்கிறதுங்கிறது சன்னியாசிகளை மட்டும்தான். அதுக்கு காரணங்கள் வேறு. இல்லை ரொம்ப சின்ன குழந்தையா, கை குழந்தையா, ரொம்ப சிறு குழந்தையா இருந்தால் புதைக்கிறதுன்னு இருக்குது. ஆனால் எரிக்கிறதுங்கிறது தான். ஏன்னா அந்த சரீரத்தை விட்டு ஜீவன் போயிட்டா அவன் அடுத்தடுத்து புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்த உடம்பு எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். இந்த உடம்பு அதுக்கு மேலே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அதனால் காடுகளில் செத்தாக்க ஏதோ பறவைகள் சாப்பிட்டு போகும், இல்லை எரிச்சிருவா, முடிஞ்சு போச்சு. அந்த உடம்பு ஜீவன் போனதுக்கப்புறம் உடம்பை வச்சு என்ன பிரயோஜனம்? ஆனால் அவர்கள் அதுதான் வச்சுருக்காங்க. ஏன்னா அடுத்த பிறவிங்கிறத பற்றியெல்லாம் அவங்களுக்கு சிந்தனை கிடையாது. அடுத்த பிறவிலாம் கிடையாது. இந்த பிறவி, இந்த ஜீவன், இதை என்ன அனுபவிக்கிறோமோ அனுபவிக்கிறோம். அந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தால் செத்ததுக்கப்புறம் நியாய தீர்ப்பு நாளில் ஒரு நாள், அது 2000 வருஷமா, 5000 வருஷமா, 50000 வருஷமா தெரியாது, வந்து அவர் லோகத்துக்கு கொண்டு போவார். அந்த மதத்தை சாராதவன் தான் நரகத்தில் தள்ளிடுவார்னு அவன் மதம் சொல்லுது. அப்போ அந்த மதம் தோன்றுவதற்கு முன்னாடி செத்தவங்க கதியெல்லாம் என்னது பார்க்கணும்ல. அந்த மதம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் தோன்றியது. அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் பேர், பல கோடிக்கணக்கான பேர் பிறந்து செத்துருக்கிறானே, அவன் தான் இங்கே போவான். இருக்குல்ல அவன் எந்த லோகத்துக்கு கொண்டு போக முடியும்? கடவுளே ரொம்ப லேட்டாக தான் அவருடைய மதத்தை கொண்டு வராருன்னா, அதுக்கு முன்னாடி செத்தவன்னா இந்த நரகலோகத்துக்கு போவான்னா அது லாஜிக்காக சரியாக இருக்கா? இல்லை. அப்போ அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஏதோ அவர்களுக்கு தோன்றினதை ஒரு மதம்னு வச்சுருக்காங்களே, ஒரு முழுமையான வடிவம் கிடையாது, முழுமையான தத்துவம் கிடையாது. பல கேள்விகளுக்கு பதில் கிடையாது. இது போறது பல கேள்விகளுக்கு பதில் கிடையாது. நீ ரொம்ப கேள்வி கேட்டேன்னாக்கா நீ சாத்தான்னு சொல்லிடுவான். ரொம்ப எதிர்த்து கேள்வி கேட்டேன்னா நீ சாத்தானோட பிள்ளை ஏதோ தப்பாக கேட்டுருக்கா, சாத்தானோட பூந்து வேலை செய்யலாம், அதனால மந்திரிக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவான். ஆனால் நம்ம இந்து மதத்தில் எவ்வளவு கேள்வி வேணாலும் கேட்கலாம், எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. நம்ம சாஸ்திரங்கள்ல எல்லாத்துக்குமே பதில் இருக்கு, தெளிவான விடை இருக்கு. சரி, அதனால ஒழுக்க நெறிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தர்மங்கிறது பக்தி முக்கியம், அதுக்கு சமமான அளவு தர்மமும் முக்கியமானது. தர்மம் இல்லாமல் பக்தி மட்டும் இருந்தாலே நீ கடவுள் இருக்கிற லோகத்துக்கு போகவே கிடையாது.
இல்லை பக்தி இல்லை தர்மம் மட்டும் இருந்தாலும் கிடையாது, ரெண்டுமே சமமா இருக்கணும். அதெல்லாம் அடுத்த குரல்ல சொல்றார். அறவாழி அந்தனர் தாழ் சேர்ந்து அறவாழி அந்தன்கிறது கடவுளுக்கு பேர். கவனி, இந்த குரல்ல வந்து கடவுளுக்கு ஒரு பேர் அறவாழி அந்தனர், அறக்கடலாகிய இறைவன். அறவாழினா அறக்கடல்னு அர்த்தம். ஆழி அப்படின்னா கடல். ஆழி சூழ் உலகு, தமிழ் தமிழ் புக்கில் வந்துருக்குமே, ஆழி சூழ் உலகு. ஆழினா கடல், அற ஆழினா அறக்கடல். கடவுளே எப்படி இருக்கிறார்னா அறக்கடலா தர்ம சாகரமா இருக்கிறார், தர்மஸ்வரூபமா இருக்கிறார். அதனால தர்மத்தை பின்பற்றுவதும் கடவுளை வணங்குறதும் ஏறக்குறைய ஒன்று. ஏன்னா கடவுளே தர்ம ரூபமா இருக்கிறார். அதனால அறக்கடல்னு கடவுளுக்கு பேர். கடவுளுக்கு என்ன பேரு? அறக்கடல். அறஆழி அந்தணன், அறக்கடலாக இருக்கக்கூடிய அந்தணன் கடவுளுக்கு அர்த்தம் இருக்கிறார் இறைவன். அவருடைய தாழ் சேர்ந்தார்க்கு அல்லார், அவருடைய திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு அல்லாமல், அது தவிர மற்றவர்கள். பிறவாழி நீந்தல் அறி, பிற ஆழி நீந்தல் அறிவு. பிற ஆழின்னா என்னது? பிற ஆழி, பிற சொல்ல நம்ம திருக்குறள்ல எத்தனை பால் இருக்கு? திருக்குறள்ல எத்தனை பால், எத்தனை பிரிவு? முப்பால். முப்பால் தானே திருக்குறள். என்னென்னது? அறத்துப்பால், பொருட்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால். காமங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, இன்பங்கிறது தமிழ் வார்த்தை. இன்பங்கிறதுக்கான சம்ஸ்கிருத வார்த்தை தான் காமம். ஆனால் காமத்துப்பால்னா இன்பத்துப்பால்னு அர்த்தம். அறப்பொருள் இன்பம், அறம்பொருள் இன்பம். அதற்கு மேல வீடுன்னு ஒண்ணு இருக்கு. அறப்பொருள் இன்பத்துக்கு மேல வீடு. வீடுனாக்கா தம்பி கவனி, வீடுங்கிறது கடவுளை அடைதல், கடவுள் நிலையை அடைதல் அல்லது பிறவாத நிலையை அடைதல். அந்த வைகுண்டமோ கைலாசமோ அந்த இறை நிலையை அடைஞ்சிட்டா அதற்கு மேல அந்த ஜீவனுக்கு பிறகு கிடையாது. அது இல்லாத வரைக்கும் மீண்டும் திரும்ப திரும்ப புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பிறந்துக்கிட்டே இருப்போம். ஆனா நல்ல பக்தி இருந்து நல்ல புண்ணியம் மிகுதியா இருந்தாக்கா இறைவன் அவருடைய உலகத்துக்கு அவரை கூட்டு போயிடார். அங்க நம்ம நிரந்தரமா இருக்கிறோம், அங்க நம்ம நிரந்தரமா இருப்போம். அதான் பிறவாத நிலை சொல்லியிருக்கு. அதான் வீடு வீடுன்னு தமிழ சொல்றோம். அறம் பொருள் இன்பம் வீடு. அப்ப இந்த வீடை அடையணும்னாக்க பிற ஆழிங்கிறது அறம் பொருள் இன்பம் மூணு, மொத்தம் 4. இதை அடிச்சிடலாமா? இந்த பாட்டு எழுதிட்டீங்களா? இந்த பாட்டு எழுதிட்டீங்களா? கொஞ்சம் விஷயம் சொல்றேன் நான். கவனிங்க. நாலு நோட்டு எழுதிக்கலாம். கவனி, நான் சொல்ற விஷயம் கொஞ்சம் சீரியஸான விஷயமா இருக்கலாம், போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். கதையெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் கதையெல்லாம் கேட்டால் இல்லை பஜன் பாண்டா கேட்கறதுக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்கூல் பாடம் மாதிரி சீரியஸாக இருந்தாலும் இதை வேற எங்கேயும் நம்ம கேட்க முடியாது. ஸ்கூல்ல எல்லாம் இது என்றைக்கும் சொல்ல போகிறது கிடையாது. அதனால நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை சொல்லணும். இது நம்ம இந்துக்களுக்கு நமக்கு இது தெரியணும். நம்ம தம்பி நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் லட்சியம் என்னங்கிறது தெரியணும். நம்ம பெரியோர்கள் அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம எதற்காக வாழ போகிறோம், படிக்கிறோம், எதற்காக படிக்கிறேன்னா மார்க் வாங்குறதுக்காக படிக்கிறேன். மார்க் வாங்குறது எதற்காகன்னா நல்ல பெரிய இன்ஜினியரிங் டாக்டர் படிக்கிறதுக்கு அந்த காலேஜில் சேர்றதுக்கு கட் ஆஃப் வேணும், அதுக்காக படிக்கிறேன். அப்புறம் காலேஜில் சேர்ந்த பிறகு படித்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அப்புறம் என்னென்னா கல்யாணம் பண்ணணும், குழந்தைய பெற்றுக்கணும், அவ்வளோதான். அதனால இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல். கவனி தம்பி, ஏன் பேசிக்கிட்டே இருக்கேன்? நீ முன்னாடி வந்து உட்காரு, சாமி சண்டைக்கு வா, இங்கே இடம் காலியாக இருப்பேன், எதிர்த்துக்கு வா, முன்னாடி வா. முன்னாடி பேசுறதுக்காக பின்னாடி போயிட்டான், வா முன்னாடி வந்து வா, சொல்றத கவனி. அப்ப சாப்பிட்டோம், தூங்கணும், வேலைக்கு போனோம், பணம் சம்பாதிச்சோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெற்றுக்கிட்டோம், அப்புறம் பேரம் பேசி முடிஞ்சது தான். அப்படித்தானே இருக்காங்க நிறைய பேர். ஆனால் அது அப்படி இருக்கிறது வாழ்க்கைக்கு ஒரு தேவைதான்.
ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதையும் ஒரு முறையாக ஒழுங்குபடுத்தி நம்ம பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் வேணும், பொருள் வேணும். பொருள்ங்கிறது ஒரு லட்சியம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஸ்கூலில் சேர்ந்தாலும் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும்ல. பொருள்ங்கிறது வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம். இந்த உலகத்தில் நமக்கு சுகமாக இருக்கிறதுக்கு நிறைய பணம் வேணும். அந்த பணத்துக்கு நல்ல வேலை இருக்கணும். நல்ல வேலை இருக்கிறதுக்கு நல்ல படிப்பு இருக்கணும். அதனால கண்டிப்பாக படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ பொருள்ங்கிறது வாழ்க்கையில் ஒரு லட்சியம். இந்த உலகத்தில் சுகமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பொருள் வேணும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சாப்பாடு இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல், தங்களுக்கு நல்ல வீடு இல்லாமல் நம்ம இங்கே சுகமாக இருக்க முடியாது. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதனால் பொருள்ங்கிறது வேணும். இப்போ நம்ம அம்மா அப்பா சம்பாதிக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்களை சார்ந்து நம்ம வாழலாம். அப்புறம் 20-25 வயசுக்கு மேலே அம்மா அப்பா 50 வயசுலேயே 50 சம்பாதிச்சு போடுவாங்களே. 25 வயசுக்கு மேலே நாம் சுதந்திரமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளை நாம் சம்பாதிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம அதில் திறமை உடையவர்களா, அறிவுடையவர்களா, சாமர்த்தியம் உடையவர்களா இருக்கணும். அதுக்கு தான் இப்போ நல்லா படிக்கணுங்கிறத சொல்லுகின்றோம். அதனால் பொருளுங்கிறது முக்கியமான தேவை. அப்புறம் பொருள் பொருள் மட்டுமே போதுமா? பொருளையே சாப்பிட முடியுமா? பணத்தையே சாப்பிட முடியுமா? தங்க காசு இருக்கிற தங்க காசையே காலையில் சாப்பிட முடியுமா? அப்போ பொருளுக்காக இல்லை. பொருளாக பேனர், லைட்டு, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் வாங்கலாம். ஆனால் எதற்காக பொருள்? அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகத்துக்காக. அதானே? அந்த பொருளை வைத்துக்கொண்டு பொருளை நமக்கு பயன்படுத்துகிற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்துக்காகத்தான் பொருள் சேர்த்து வைக்கிறோம். அதானே? பொருள் டிவி வாங்கினாக்கா வெறுமனே டிவி வாங்கி வச்சா போதுமா? பணம் இருக்குது, நான் டிவி வாங்கிட்டேன்னா டிவியை போட்டு அதில் சீரியல்லாம் ஓடி அதை பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதாங்கிறது அப்புறம். டிவி சீரியலை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதா அழுகிறதா அப்புறம். ஆனால் அது பார்க்குறதுக்கு கேம்ஸு, கிரிக்கெட்லாம் பார்த்தா ஜாலியாக இருக்குது, சினிமா பார்த்தா ஜாலியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு தான் டிவி. அதானே? காரு, பைக்கு என்னது அப்படி ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு தான். அதனால் என்னெல்லாம் பொருள் நமக்கு பணத்தினால என்னெல்லாம் பொருள் வாங்கணுமோ அந்த பொருளுக்காக இல்லை, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக. அந்த சந்தோஷம் பொருள்லேருந்து வரலன்னா என்ன பண்ணுவோம்? பொருளை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் மாற்றிடுவோம். அதானே? ஒரு டிவி ரிப்பேராக போச்சுன்னா என்ன பண்ண? போட்டுவிட்டு வேறு வாங்கு. பைக் ரிப்பேராக போச்சா என்ன பண்ண? எக்ஸ்சேஞ்சில் வேறு மாற்று. அப்புறம் அம்மா அப்பா சரியாக இல்லை, வயசாகிட்டாங்க, ஒன்றும் சரியாக இல்லை, அன்பா இல்லைன்னா என்ன பண்ண? எக்ஸ்சேஞ்சில் போட்டு மாற்றிடலாமா? இல்லை கணவன் மனைவி சரியாக இல்லை, மனைவி சரியாக இல்லை, அதனால் என்னென்னா எக்ஸ்சேஞ்சில் போட்டு வேறு வாங்கிக்கலாம். கணவன் சரியாக இல்லை, போட்டு பையனே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அதனால் எக்ஸ்சேஞ்சில் போட்டு வாங்கிக்கலான்னு அம்மா அப்பா நினைச்சா நம்மளை போய் போட்டுருப்பாங்க. அதானே? அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடிஞ்சாக்கா எப்போயோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் நம்மளை மாற்ற முடியும்னாக்கா எப்போயோ மாற்றிருப்பாங்க. முடியாமல் தான் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு? அது நம்ம வச்சிருக்கிற பொருளாக இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்க உறவுகளாக இருக்கலாம். எல்லாம் எதற்காக? இன்பத்துக்காக, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக. அப்போ சந்தோஷங்கிறது நமக்கு ஒரு பணங்கிறது ஒரு லட்சியம். அதை விட பணத்தினால அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம் அதுதான் முக்கியமானது. அதனால அது ஒரு லட்சியம். பொருள், இன்பம் அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனால் இதுதான் ஒன்று. கவனி, இருக்க கவனி, இதுதான் ஒன்று, இது 2. இதுக்காகத்தான், இது சந்தோஷத்துக்காகத்தான் நம்ம பொருள் வாங்குறோம். ரைட் தானே? சந்தோஷத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணுறான், சந்தோஷத்துக்காகத்தான் குழந்தை பெற்றுக்கிறார், சந்தோஷத்துக்காகத்தான் வேலைக்கு போகிறார், சந்தோஷத்துக்காகத்தான் பணம் சம்பாதிக்கிறார், சந்தோஷத்துக்காகத்தான் அம்மா அப்பா புதிய இடத்தை கொண்டே விட்டுறாங்க. ஆமாம், அவங்க வீட்டில் இருந்தால் தொந்தரவாக இருக்குன்னு மனைவி சொன்னாக்க உடனே கொண்டு போய் அம்மா அப்பா புதிய இடத்தை விட்டுட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் எல்லாமே இதற்காக, இதுக்கு உதவியாக இருக்குங்கிறதுக்காக இதை சம்பாதிக்கும். அப்புறம் இதுக்கு உதவியாக இருக்குங்கிறதுக்காக படிக்கிறது, வேலைக்கு போகிறதுதான். அப்புறம் கவனி தம்பி, கவனி. ஆனால் இந்த 2 மட்டும் போதுமா? அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லியிருக்காங்க. இந்த பணம் சம்பாதிக்கிறது, இந்த சந்தோஷமாக இருக்கிறத நேர் வழியில் பண்ணலாமா, குறுக்கு வழியில் பண்ணலாமா? நேர் வழியில் பண்ணால் ரொம்ப நாளைக்கு பண்ணலாம். குறுக்கு வழியில் பண்ணாக்கா மாட்டிக்கிட்டோம்னாக்கா அப்புறம் உள்ள போய் கம்பி ஏறணும். அதெல்லாம் போயிடும். குறுக்கு வழியில் லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி பணம் சம்பாதிச்சாருனாக்கா அப்புறம் ஐடி ரைடு, இடி ரைடு வந்தாக்கா அமைச்சராக இருந்தாலும் உள்ளேயே கம்பி எழுதிட்டு இருக்கணும். அப்படி தானே? அமைச்சராக இருக்கிறாரு,
அமைச்சராக இருக்கிறார், 1 வருஷமா உள்ள இருக்கிறார். 300 நாளைக்கு மேலே போயும் வெளியே. இன்னும் சொல்ல போனா மாநில முதலமைச்சராகவே இருக்கிறார். யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார்ல. டெல்லினா நம்ம இந்தியாவோட தலைநகரம் டெல்லி. அதுக்கு முதலமைச்சராக இருக்கிறார். எங்க இருக்கிறார்னா உள்ள கம்பி அணிட்டு இருக்கிறார். ஜெயில கம்பி அணிட்டு அவர் முதலமைச்சராக இருக்கிறார். புரியுமா? அப்ப என்னது? நேர் வழியில வரணும். இந்த பொருளும் அதனால கிடைக்கக்கூடிய இன்பமும் நேர் வழியில வரணும். அது குறுக்கு வழியில வந்தா நீண்ட நாளைக்கு இருக்காது. அந்த நேரத்துக்கு அது சந்தோஷம் மாதிரி இருக்கும், ஆனா அது ஆபத்து தான். என்னைக்குமே அது கெடுதல் தான். நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவு சாப்பிட்றது சந்தோஷமா இருக்கு, நீண்ட நாளைக்கு உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கு. ஆனா கெட்ட உணவு பர்கர், மற்ற இதெல்லாம் நமக்கு தெரியுமே. இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ற போது நல்லா இருக்கு, ஆனா கொஞ்ச நாள்ல அது உடம்புக்கு கெடுதல் பண்ணுது. சிகரெட் குடிக்கிறது, மது குடிக்கிறது அந்த நேரத்துக்கு இன்பமா இருக்கு, ஆனா ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் ஆச்சுனாக்கா அது உள்ள இருக்க எல்லா உறுப்பையும் கெடுத்துருது. அப்புறம் வாழ்நாள் முழுக்க நோயாளியா இருக்கணும். அதானே? சந்தோஷத்துக்காக தான் பணம் சம்பாதிச்சான், ஆனா அது அதிகமா பணம் வருதுன்னு சொல்லி நிறைய பார்ட்டி, அங்க டாஸ்மாக், அது இதுன்னு நிறையா இருக்குது. வளர்ந்த நகரங்களில் நிறையா பொழுதுபோக்குறதுக்கு நிறையா இருக்குது. உடம்பை கெடுக்கிறதுக்கு, மனசை கெடுக்கிறதுக்கு நிறையா வச்சுருக்கு. பஃபுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதெல்லாம் போய் வர 2 வருஷத்தில் உடம்பை கெடுத்துக்கிறான். அப்புறம் வாழ்நாள் முழுக்க நோயாளியாக இருக்கு. அப்போ என்னது? பொருள் இன்பம் வாழ்க்கை லட்சியம். அந்த பொருளும் இன்பமும் நேர் வழியில் இருக்கணும். அதனால இது 3வது லட்சியம். கவனி, பொருள் இன்பம் தான் வாழ்க்கைக்கு முதல் லட்சியம். அதற்கு பொருள் தேவை. அந்த பொருள் நேர் வழியில வரணும். அந்த பொருளை நம்ம முறையா சரியா செலவு பண்ணி முறையான இன்பத்தை அனுபவிக்கணும். இதான் நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையோட லட்சியம். அது மட்டும் இல்ல, இந்த தர்மத்துக்கு நிறைய புண்ணிய காரியத்துக்கு சமூகத்தினுடைய நன்மைக்காக பயன்படுத்துகிற பொழுது அதனால ஒரு புண்ணியம் ஏற்பட்டு அடுத்தடுத்த பிறவிகளும் நமக்கு மேலானதா உயர்வானதா இருக்கும். இல்லை தவறான வழியில நம்ம பொருளை பயன்படுத்தினோம்னா அதனால பாபம் ஏற்பட்டு இங்க லோக்கல்ல நம்ம தவறான வழியில பொருளை பயன்படுத்துறதுனால இங்க நமக்கு தண்டனை கிடைக்கலைனாலும் மரணத்துக்கு பிறகு கடவுள் தண்டனை கொடுப்பார். அதான் நரகலோகம். அதனால அடுத்த பிறவிக்கும் இது முக்கியமானதா இருக்கு. இந்த புண்ணியம்ங்கிறது இந்த லோகத்துல சுகமா இருக்கிறது, நேர் வழியில பணம் சம்பாதிக்கிறது, பணத்தை தர்ம காரியத்துக்கு பயன்படுத்துறது, இங்க சுகமா இருக்கிறதுக்கு மட்டுமல்ல அடுத்த பிறவியிலேயே நம்ம நல்லா இருக்கிறதுக்கு அது சாதனமா இருக்கு. அதுக்கப்புறம் இதற்கு மேல 3வது சொல்லியிருக்காங்க, இந்த அறப்பொருள் இன்பம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இருக்கும், இந்த மனித பிறவியில இருக்கிற வரைக்கும் நிறைய இருக்கும். ஆனா இந்த மனித பிறவி போயிட்டு அடுத்த பிறவி வரும். அது அடுத்த பிறவி மனுஷனா இருக்கணுங்கிறது இல்லை. ஆடு, மாடு, பன்றி, குதிரை, கொசு, மூட்டை பூச்சி எதுவாகவும் பிறக்கலாம். கவனி, இது நம்ம இந்து மதத்துல சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம். இதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்கு. மனுஷனுக்கு ஒரு ஜீவனுக்கு ஒரு பிறவிங்கிறது இல்லை, பல பிறவிகள். அதுவும் அடுத்தடுத்து ஒரே மனித பிறவியா வருங்கிறதும் இல்லை, வேற பிறவியும் வரும். ஆடு மாடா இருக்கிறது அடுத்த பிறவியில மனுஷனா வரும். இப்போ மனுஷனா இருக்கிறவர் அடுத்த பிறவியில நாயா பிறப்பான். இப்ப நாயா இருக்கிறது அடுத்த பிறவியில மனுஷனா வருவா. இல்ல நிறைய புண்ணியம் இருந்தா தேவலோகத்துல தேவர்களா பிறக்கலாம். இல்ல பாப்பம் அதிகமா இருந்தா மனுஷனுக்கு கீழே பிறக்கலாம். புண்ணியம் பாப்பமும் ஓரளவுக்கு சமமா இருந்தா திரும்ப மனித பிறவி வரும். இதான் நம்ம சாஸ்திரம் சொல்லி. அதனால இந்த ஒரு பிறவி இதுல ஏதோ பிறந்தோம், ஸ்கூலுக்கு போனோம், படித்தோம், வேலைக்கு போனோம், பணம் சம்பாதிச்சோம், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைகளோட சந்தோஷமா இருந்தோம், பேரன் பேத்தியை பார்த்தோம், சந்தோஷமா இருந்தோம், வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறது இல்லை. திரும்ப அடுத்த பிறவி பிறந்தாக்க மனுஷனுக்கு கீழே ஆடு மாடா பிறந்தா அதுல ஒரு கஷ்டம் இருக்கு, எறும்பா பிறந்தா அதுல ஒரு கஷ்டம் இருக்கு. திரும்ப மனுஷனாவே பிறந்தாலும் என்னது எல்கேஜில இருந்து திரும்ப படிக்க ஆரம்பிக்கும். எவ்வளோ கஷ்டம்! யூகேஜி, ப்ரீகேஜில இருந்து நாங்கள் ஸ்கூலில் படிச்ச பால்வாடியில் இருந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போன போதில் எங்கள் வயசில் 80s 5 வயசுல தான் ஸ்கூலில் கொண்டு விட்டாங்க. அது வரைக்கும் ஜாலியாக விளையாண்டுட்டு தான் இருந்தோம். நேராக போனதே 1வது தான், ஸ்கூலில் சேர்ந்ததே 1வது தான். அப்போ 1வது 5 வயசுல தான் சேர்ப்பான். இப்படி கையை தொட்டா காது தொடணுமா, தொட்டா தான் ஸ்கூலில் சேர்ப்பான். அதெல்லாம் இருக்குது. சுற்றி காது தொடணும். சின்ன நம்ம தொடரலாம். ஆனால் 4 வயசு 5 வயசுல இப்படி தொடரணுமா. 5 வயசுல தான் ஸ்கூலுக்கு. அது வரைக்கும் ஜாலியாக இருந்தோம்.
ஆனால் இப்போ என்னது உங்கள் பீரியடில் எல்கேஜி யூகேஜி வந்தது. இப்போ இருக்கிற பசங்க பார்த்தாக்க 1.25 வயசுலேயே ப்ரீ கேஜி தான். அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறான். இன்னும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை 5 மாதம் 6 மாதத்தையே பாடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஜப்பானில் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கே பாடம் நடத்துகிறான். அப்போ என்னாச்சு, திரும்ப நம்ம ப்ரீ கேஜிலேருந்து ஆரம்பித்து படிக்கணும். இன்னொரு தடவை பிறந்தா ப்ரீ கேஜிலேருந்து ஆரம்பித்து திரும்ப இந்த ஆனாவனா ஏபிசிடி வாய்ப்பாடு அல்ஜீப்ரா இது எல்லாத்தையும் திரும்ப படித்து அப்புறம் வளர்ந்து திரும்ப வேலைக்கு போய் திரும்ப கல்யாணம் பண்ணி எதுக்கு இது வேணுமா? இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டேன். திரும்ப நான் படிக்கக்கூடாது, ஸ்கூல் பக்கமே போகக்கூடாது, இதோட இந்த கஷ்டம்லாம் எதுவும் இல்லாமல் சுகமாகவே இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை தான் நம்ம பெரியவர்கள் வீடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறப்பொருள் இன்பத்துக்குள்ளேயே சுற்றி வந்தால் திரும்ப பிறக்கணும் இறக்கணும், அதுக்கு நடுவில் 1000 கஷ்டம் இருக்குது. அதுக்கு நடுவில் 1000 கஷ்டம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கடந்து போனால் 4வதாக இருக்கிறது வீடு. அது பிறவாத நிலை, அதுதான் இறைநிலை, அதுதான் மோட்சம்னு சொல்கிறோம், அதுதான் முக்தின்னு சொல்கிறோம், அல்லது வைகுண்ட பதவி கைலாச பதவி. அந்த லோகத்துக்கு போயிட்டோம், கடவுள் இருக்கிற அந்த உலகத்துக்கு போயிட்டாக்கா திரும்ப பிறக்காமல் அங்கே நிரந்தரமாக அங்கே இருக்கலாம். அங்கேயே பெர்மனண்ட். அங்கே ஸ்கூல் கிடையாது, அங்கே புதுமை வராது, என்ன வேணாலும் சாப்பிடலாம், சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா பிறவாத நிலை வீடு பேருன்னு ஒன்று இருக்குது. நான் சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. அது நம்ம ஹிந்து மதம் முக்கியமாக வலியுறுத்தி சொல்லுது. அது நம்மளுடைய லட்சியம். இதெல்லாம் இடைக்கால லட்சியம். இதெல்லாம் நடுவில் இந்த பிறவியில் நமக்கு கொஞ்ச காலத்துக்கு இருக்கிற லட்சியம். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு போர் அடிச்சு போயிடும். பணம் சம்பாதிச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் வந்ததுக்கப்புறம் போதும்னு தோணும். இல்லை சுகத்தை அனுபவிக்கிறதே ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் நமக்கு போகணும்னு தோணும். அடுத்த ஜென்மத்துக்கு இப்பயே வரலாம், என் கூட வந்து அடுத்த பிறகு இறங்கி ஏன் போகிறேன், இப்பயே வந்து கூட வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்துடு. கவனி, இப்போ இந்த இன்பம் வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது போர் அடிச்சிடும். என்னதான் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு அது போர் அடிக்கும். இப்போ நம்ம குழந்தையா இருக்கிற பொழுது பூச்சி மிட்டாய் குறி ரொட்டிலாம் வாங்கினா சந்தோஷமாக சாப்பிடும், அதானே? அப்போ விளையாட்டு பொருட்கள் வேற, சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் பொம்மையை வச்சு விளையாட்டோம். அந்த பொருளை இப்போ வாங்கி கொடுத்தா நமக்கு சந்தோஷமாக விளையாட முடியுமா? 4 வயசு 5 வயசு குழந்தை அது எந்த பொருளை வச்சுட்டு சந்தோஷமா விளையாடுறோம். நாமளும் அந்த வயசுல அதை தான் சந்தோஷமா விளையாட்டோம். அது வேணும்னு அழுது அடம்பிடிச்சு வாங்கணும். உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதெல்லாம் பண்ணோம்ல. அந்த பொருளை உனக்கு தான் குச்சி மிட்டாய் பிடிக்குமே கொஞ்சம் சாப்பிடுவேன், குருவி மிட்டாய் கொஞ்சம் பிடிக்குமே கொஞ்சம் சாப்பிடுவேன், இல்லைன்னா இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு நான் கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் விளையாண்டுக்கிட்டு கொடுத்து நம்ம வச்சுக்கோங்க. செல்ஃபோன் கொடுத்து தான் சார்ஜர் வாங்கிக்கிறோம். இப்போ வந்து ஒரு சின்ன குச்சி ஏதோ சின்ன கிளுகிழப்பையை கொடுத்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு கடைக்கு போயிட்டு வரோம், நம்ம சொன்னால் வாங்கிக்குவோங்க. ஆனால் ஒரு காலத்தில் அது வேணும்னு அழுது அடம் பிடிச்சி வாங்கணும். பலூன் வேணும், கிளுகிழப்பை வேணும்னு அழுது அடம் பிடிச்சி வாங்கணும். அப்போ அப்பா அது சந்தோஷமாக இருந்தது. அந்த வயசில் அந்த பக்குவத்தில் அந்த வயசில் அந்த பக்குவத்தில் அது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் வளர்ந்து 10 வயசு 12 வயசு ஆன பிறகு அது அற்பமான சின்ன பொருளாக தெரியும். குழந்தை சின்ன நம்ம வீட்டில் தம்பி தங்கச்சி அழுத்தா அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணாக்கா அது ரொம்ப அழுது ரொம்ப சீரியஸாக அழும். ஆனால் நமக்கு அது பார்க்குறது எப்படி இருக்கு, வேடிக்கையாக இருக்குது. அந்த சின்ன இதுக்காக அழுகுற அப்படின்னு சொல்லி அது புரிய வைக்க முடியுமா? நமக்கு அது வேடிக்கையாக இருக்கா? ஆனால் அது ரொம்ப சீரியஸாக அழுகுது. எனக்கு போச்சு அப்படின்னு சொல்லி உடஞ்சி போச்சுன்னு சீரியஸாக அழுது, இல்லை அந்த பொம்மை வேணும், அந்த பஞ்சு மிட்டாய் வேணும்னு சீரியஸாக அழுகுது. நமக்கு அதை பார்த்தா எப்படி இருக்கு, சின்ன பிள்ளை திறப்பா என்ன இது அப்படின்னு தோணும், அப்படி தானே? அப்போ அந்த வயசில் நமக்கு எது சந்தோஷமாக இருந்ததோ இந்த வயசில் அது ஒன்றுமே இல்லைன்னு தோணுது. இன்னும் நம்ம இப்போ 10-15 வயசில் இருக்கிறோம். 20-25 வயசில் வந்து இப்போ எதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தரும் நம்ம வேணும்னு அழுது அடம் பிடிக்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு அது அற்பமான பொருளாக தோணும், அப்படி தானே? நம்ம அம்மா அப்பா அப்படி தானே சொல்கிறாங்க, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன்டா இவ்வளோ சண்டை போடுறேன் கேட்குறாங்கல்ல. ஆனால் நமக்கு அது புரிய மாட்டேங்குது. நமக்கு அது வந்து பெரிய விஷயமா தெரியுது. ஆனால் அவங்க மெச்சூரிட்டி அவங்க வயசுல இருந்து பார்க்குற பொழுது அது ரொம்ப சின்ன விஷயம், அப்படி தானே? இப்போ ஏற்கனவே 1வது 2வது 2 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைக்கு, இந்த 5 வயசு குழந்தைக்கு அதுக்கு அது எதை அடம் பிடிக்குதோ அது பெரிய விஷயம். ஆனால் நமக்கு அது வந்து ஒன்றே இல்லாத அன்பு விஷயம். அதே மாதிரி 30-40 வயசுல இருக்கிறவங்களுக்கு எது அற்பமான விஷயமா இருக்கோ நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கு. அப்போ அது கொஞ்ச நாள் போர் அடிச்சு
அப்புறம் இன்னும் 70-80 வயசுல போனாக்க இந்த 50-60 வயசுல இருக்கிறதே போர் அடிச்ச அற்பமான விஷயமா இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட வயசுக்கு மேலே குறிப்பிட்ட வயசுக்கு மேல அல்லது குறிப்பிட்ட பக்குவத்துக்கு மேல நமக்கு இந்த உலக விஷயங்கள் எதுவுமே ஒரு பெரிய விஷயமா தெரியாது, ஒரு அல்பமானதா தெரியும். அது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா தெரியாது. டிவி சீரியல் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டா ஒன்றுமே இல்லை, இதுக்கு போயிட்டு மணிக்கணக்க 300 எபிசோடு 400 எபிசோடுன்னு போட்டதே திரும்ப போட்டு வச்சுருக்காங்க. போர் அடிக்குது இல்லை, நமக்கே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது போர் அடிக்குது, அது போயிடும். அப்போ இந்த உலக விஷயங்கள்ல எதெல்லாம் நம்ம சந்தோஷம் நினைக்கிறோமோ, அதுக்காகத்தான் வாழ்க்கையை நினைக்கிறோமோ, ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டி குறிப்பிட்ட பக்குவம் வர பொழுது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நமக்கு புரியும். கவனி, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு புரியும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இதுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னு யோசிப்போம். அப்போ தான் புரியவங்க கடவுள், ஆன்மீகம், பக்தி, ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அது நமக்கு முக்கியமான ஒரு லட்சியம். இப்போ நம்ம இதெல்லாம் வச்சிருக்கிறோமோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதெல்லாம் வேணான்னு போய் போட்டுருவோம். ரைட்டா? கவனி, இப்போ எதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமோ, நமக்கு வேணும், இதெல்லாம் இருந்தால் சந்தோஷம் வச்சிருக்கிறோமோ, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நாமளே தூக்கி எடுத்துருவோம். அப்படித்தான் புத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். புத்தர் இளவரசனாக இருந்தால் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு புரிதல் வந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு, மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, அரண்மனையை விட்டுட்டு, சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு, போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடு போயிட்டார். அப்புறம் அவர் அங்கே பல இடங்களுக்கு போய் பல குருமார்களை பார்த்து எது உண்மை எது சத்தியம்னு தேடி ஞானம் அடைந்து அப்புறம் நிம்மதியாக இருக்கும். பார்க்குறோம்ல, நம்ம கதைகளில் படித்தா அப்படி எவ்வளவோ சன்னியாசிகள், எவ்வளவோ சாமிகள் அப்படி இருக்காங்க. அதனால அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் புரியும். அதனால என்ன சொல்கிறவன, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கடந்து போகத்தக்கது. இதை கடந்து போகிறதுக்கு நமக்கு துணையாக இருக்கிறது கடவுள் தான். அதனால பக்திகள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதிருக்குல்ல. அப்போ இதெல்லாம் பிறவிக்குள்ளே இருக்கிறது. யார் இறைவனை பக்தி பண்ணுறாங்களோ, சரணாகதி அடைகிறார்களோ, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இதெல்லாம் வேணாம் தூக்கி போட்டு அவர்கள் பிறவியாகிய கடலை கடந்து இறைநிலையை அடைந்து இறைவனாகவே ஆகிவிடுகிறார்கள். அப்படி ஆகணுங்கிறதா நம்ம எல்லோருமே லட்சியம். மனித பிறவியில நமக்கு கடைசி லட்சியம், வேறான லட்சியம் என்னன்னா அந்த கோல் தான். அதுதான் நமக்கு உண்மையான கோல். இறைநிலையை, கடவுளை அடைதல்ங்கிறதா உண்மையான கோல்ங்கிறத நாங்கள் மனசுல ஒரு மூளையில வச்சுக்கணும். அடுத்த விஷயத்துக்கு போவோம். அதனால தர்மம், பக்திங்கிறது முக்கியம். பக்தியை பற்றி சாமி யோகேசன் சாமி நிறைய சொல்லியிருக்கிறார். அதனால் அதை பற்றி இன்னும் விரிவாக சொல்லலை. அதோட முக்கியத்துவத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்ச 6வது பாயிண்ட் பார்த்து முடிச்சிடலாம். கிளாஸ் 6 கர்மயோகம். கர்மயோகம் இருக்கு, என்ன அர்த்தம் சொன்னேன்? கர்மயோகம் இருக்கு, என்ன அர்த்தம்? சோசியல் சர்வீஸ் சொன்னேன் இங்கிலீஷ்ல. அது தமிழ்ல சமஸ்கிருதத்தை சொன்னா சமூக சேவை. சமூக சேவைங்கிற சமஸ்கிருத வார்த்தை நம்ம பழக்கத்தில் இருக்கிறதா சர்வீஸ் சொல்றோம்ல. சேவை, சர்வீஸ்ங்கிறது சேவைங்கிறது இருந்தால் சர்வீஸ்ங்கிற வார்த்தையே வந்தது. சமஸ்கிருதத்தை சேவாங்கிறது தான், அது இங்கிலீஷ் வரும்போது சர்வீஸ் மாதிரி. அதை தமிழ்ல சொன்னாக்கா பொது தொண்டுன்னு சொல்லலாம். பொது தொண்டு, எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நாம செய்கின்ற, பிறருக்கு செய்கின்ற தொண்டு. பொது தொண்டு அதான் இங்கிலீஷ்ல சோசியல் சர்வீஸ் தான். இங்கிலீஷ்ல சோசியல் சர்வீஸ், தமிழ்ல பொது தொண்டு. பொது தொண்டுங்கிறது என்னது? பிரதிபலன், எந்த பலனையும் எதிர்பார்க்காம நாம மற்றவர்களுக்கு செய்கின்ற சேவை தானே. மற்றவர்களுக்கு செய்கின்ற சேவை. இந்த கேம்ப் நடத்துகிறோம். கேம்ப் நடத்துறதுக்காக எத்தனையோ பேர் நமக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. இதுக்காக பொருள் செலவு இருக்குது, அதை பொருள் கொடுக்குறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுக்கான முயற்சி பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பாடு கொண்டு வர்றது, பானம் மிக்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வர்றது, காஃபி ரெடி பண்ணி கொண்டு வர்றது, நமக்கு தேவையான நோட்டு புக்கு இதெல்லாம் பஸ்ஸெல்லாம் அதெல்லாம் பேக் பண்ணுறது. எத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க?
நாங்கள் சன்னியாசிகளாக இருக்கிறோம், இதே வாழ்க்கையை கொண்டு செய்யறதுக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு முழு நேரமாக இதை பண்ணுறோம். ஆனால் நம்மளுடைய அம்மா அப்பா இங்கே சேவை பண்ணுறாங்கல்ல, அப்போ அவங்க நம்ம குடும்பத்தையும் பார்த்து கொண்டு தொழில்கிறதையும் பார்த்து கொண்டு சமூகத்துக்காக மற்ற குழந்தைகள் எல்லாருக்காகவும் நம்ம நல்லது பண்ணணுங்கிறதுக்காக பலனை எதிர்பார்க்காம ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். பண்ணுறாங்கல்ல, அதான் பொது தொழில். எந்த பலனையும் எதிர்பார்க்காம மற்றவர் நலனுக்காக செய்கின்ற சேவை. அது நம்மகிட்ட இருக்க பொருளை பணமாக கொடுக்கலாம், இல்லை நம்மகிட்ட இருக்க சாப்பாடு இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம், பிசிக்கலாக நம்மளால் இன்னொருத்தருக்கு உதவி பண்ணலாம், அல்லது மருத்துவ ரீதியாக உதவி பண்ணலாம், இல்லை அறிவு ரீதியாக நமக்கு கீழே இருக்கிற தம்பி தங்கச்சி இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஏழைகள் அவர்களுக்கு இலவசமாக டியூஷன் நடத்தலாம். அதுவும் தொண்டுதானே. படிக்கணும் ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியலன்னா நம்ம ஃப்ரீயாக அவங்களுக்கு சொல்லி தரலாம். அது எல்லாமே சர்வீஸ் தான். இப்போ அறிவு ரீதியாக சேவை பண்ணலாம், ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக சர்வீஸ் பண்ணலாம், தொண்டு பண்ணலாம். எவ்வளவோ முதியோர் இல்லங்களில் பெரிய சேவை பண்ணுறாங்க. முதியோர் இல்லங்கள் வச்சு அவர்களுக்கு தொண்டு பண்ணுறதே பெரிய சேவையாக வைத்திருக்கிறார்கள். அனாதை ஆசிரமங்கள் நிறைய பேர் நடத்துகிறாங்க. இப்போ ஃபிசிக்கலாக அவர்களுக்கு உதவி பண்ணுறாங்க. சிலர் அதெல்லாம் பண்ண முடியாது, ஆனால் பணம் நிறையா இருக்குன்னா அப்போ நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் அதுக்கு டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு ஆசிரமங்களுக்கு நல்லா நடக்கிறதுக்கான டொனேஷனாக கொடுக்குறாங்க, பொருளாக கொடுக்குறாங்க. இருக்குல்ல, எதுவுமே முடியலைன்னா நல்லா பிரார்த்தனை பண்ணலாம். நல்லா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகத்தில் இருக்க எல்லாரும் சுகமாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு மனசார கோயிலில் போய் சாமி முன்னாடி இருந்து பிரார்த்தனை பண்ணலாம். அது ஒரு தொண்டு தான். நம்மளால் எந்த விதத்துலையும் பண்ண முடியலைன்னா மனசார எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கொள்வது, அதெல்லாம் கர்மயோகத்தில் வருது. கர்மயோகம்ங்கிறது பலனை எதிர்பார்க்காம மூன்றாவது மனிதர்களுக்கு நாம் செய்கின்ற சேவை. பலனை எதிர்பார்க்காம செஞ்சாலே சேவை தான். நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பா இல்லை வயசான தாத்தா பாட்டி அல்லது கை கால் கிளங்காமல் முடியாமல் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் அவர்களுக்கு நாம் செய்கிற தொண்டு எல்லாமே கர்மயோகம் தான். பலனை எதிர்பார்க்காம அவங்க திரும்ப நமக்கு செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம நம்ம சர்வீஸ் பண்ணால் அது தொண்டு தான். அதான் கர்மயோகம். அது முக்கியமானது. இது அதனால மனசு என்ன ஆகும்? மனசு அமைதியா மனசுல இருக்கக்கூடிய பேராசை, பொறாமை, இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் கர்மயோகத்தினால போகும்னு சொல்லி மன தூய்மைங்கிறது கர்மயோகத்தினால கிடைக்கும். மனசுல இருக்க ஆசைகள், விருப்பு வெறுப்பு, கோபம், இந்த மாதிரியான கெட்ட குணங்கள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி பலனை எதிர்பார்க்காம மற்றவர்களுக்கு சேவை பண்றதுனால போகும். அப்போ அந்த கெட்ட குணங்கள்லாம் போயிட்டாலே மனசு அமைதியாக இருக்கும், மனசு தூய்மையாக இருக்கும். மனசு அமைதியாக இருந்தால் புத்தி நல்லா வேலை செய்யும். மனசு அமைதியாக இருந்தால் புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி நல்லா வேலை செஞ்சால் உலகத்தில் எது நல்லது கெட்டதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அதுவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நிலையில்லாததுங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதுதான் கர்மயோகத்தோட பலன். நிலையில்லாததுன்னு நமக்கு புரிஞ்சா அப்போ அதன் மேலே இருக்கக்கூடிய பற்ற ஆசையை நம்ம குறைத்து கொள்வோம். உலகத்தில் எல்லாமே மாறிட்டு இருக்கக்கூடியது, நிலையில்லாதது, எல்லாமே ஏமாற்றக்கூடியதுங்கிறதுல நமக்கு தெளிவு இருந்தால் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டோம். உலகத்தில் நமக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும்? அந்த அளவுக்கு ஏமாற்றம். எந்த அளவுக்கு நீ உலகத்தில் எதிர்பார்ப்பு வச்சிருக்கியோ, ஆசை வச்சிருக்கியோ, பற்று வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நமக்கு அதில் இருந்து ஏமாற்றம் வரும், தோல்வி வரும், துக்கம் வரும், பயம் வரும், கவலை வரும். இந்த தோல்வி, துக்கம், பயம், கவலையெல்லாம் வேண்டாம்னா எதிர்பார்க்கிறத விட்டுட்டு நம்ம என்ன இருக்கோ என்ன கிடைக்குதோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய டியூட்டி என்னவோ அதை சரியாக செஞ்சால் அதான் கர்மயோகம். அதுக்கு மேலே கடவுள் இருக்கிறார், நமக்கு தேவையானதெல்லாம் அவர் கொடுப்பார். கடவுள் இருக்கிறார், நமக்கு என்ன தேவையோ அவர் கொடுப்பார். அவரவர் விதிப்படி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோமோ அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அதை கடவுள் கொடுப்பார், கடவுள் பார்த்துக்குவாருங்கிற அந்த கடவுள் நம்பிக்கையோட நாம் நம்மளுடைய கடமையை ஒழுங்காக செஞ்சால் அதான் கர்மயோகம். அதனால என்ன பலன்னா மனசு அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த ஆறும் வேணும்னு பாரதியார் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அதுதான் கடைசி 2 வரியில் என்ன இருக்குது? நம்ம பாட்டில் பார்த்தா கடைசி 2 வரி என்ன சொல்லுது? இதுக்கு திருக்குறள் பார்க்குறோம் கடைசியாக. இந்த 6வது கர்மயோகத்தில் நிலைத்துதல், கர்மயோகம்ங்கிறதுக்கான திருக்குறள்.
கடைசி திருக்குறள். இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேள். இது 4வது வரி, 4வது வார்த்தை. திருக்குறள் முதல் வரியில 4 வார்த்தை இருக்கும்ல, 4வது தன் கேள். துன்பம் துடை தோன்றும் தூண். இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை தோன்றும் தூண். சரிங்களா தம்பி? எங்க நோட்டையே காணாம். நோட்டுங்க உள்ள வச்சு முடியாச்சு, எழுத வேண்டாமா? அப்புறம் நோட்டு வாங்க வேணாம். இன்பம் விளையான் இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை தோன்றும் தூண். இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை தோன்றும் தூண். இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை தோன்றும் தூண். இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை தோன்றும் தூண். இந்த திருக்குறள் ஆழ்வினை உடைமை. ஆழ்வினைனா முயற்சியின் அர்த்தம். முயற்சி உடைமை, முயற்சியை பற்றி சொல்லுகின்ற அதிகாரம். அதில் 5வது பாட்டு. அதை மேலே எழுதிருக்கேன், கீழே இடமில்லைன்னு மேலே எழுதிருக்கேன். தர்ம பக்தி நேரம் இருக்கு. ஆழ்வினை உடைமை, ஆழ்வினை உடைமை 5வது திருக்குறள். மொத்த திருக்குறள் பார்த்தா 612வது திருக்குறள். 62வது அதிகாரத்தில் 5வது குறள். என்ன அர்த்தம்? இன்பம் விளையான். விளைதல்னா விரும்புதல் அர்த்தம். இன்பத்தை விரும்ப மாட்டார். விளையான்னா விரும்ப மாட்டார். அப்புறம் வினை விளைவான். வினைனா செயல் செய்ய விரும்புவான். இங்க விரும்ப மாட்டான். விளையான்னா விரும்ப மாட்டார். விளைவான்னா விரும்புவான். என்னது? இன்பத்தை விரும்ப மாட்டார், செயல் செய்வதில் விருப்பமுடையவனாக இருப்பார். அவன் எப்படி இருப்பான்? அவன் யாருனாக்க துன்பம் தன் கேளுன்னா தன்னுடைய உறவுகள், தன்னுடைய சொந்தம். கேளீர்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேளீர் எங்கேயோ பழமொழியில் இருக்கு. வெரி குட். சரி, கரெக்டாக சொல்றா. சூப்பர். கைதான் டக்குன்னு சொல்றாங்க. ஞாபகம் வரணும். ஒரு வார்த்தை பார்த்தோம்னா அந்த வார்த்தை வேற எங்கேயும் கேட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? யாதும் ஊரே யாவரும் கேளீர். என்ன அர்த்தம்? எல்லா ஊருமே நம்ம ஊர் தான். எல்லா ஊருமே நம்மளுடைய உறவினர்கள் தான். இந்த ஜீவராசிகள், மனித ஜீவர்கள் எல்லாருமே நம்மளுடைய உறவுகள் தான். இந்த உலகம் முழுக்கவே நம்முடைய சொந்த ஊர் மாதிரி தான். அப்படி இருக்குல்ல. இப்போ கேளுன்னா உறவுன்னு அர்த்தம். தன் கேளுன்னா தன்னுடைய உறவுகளுக்கு துன்பம் துடை தோன்றும் தூண். அவர்களுடைய துன்பத்தை போக்குகின்ற தூண் போல பிள்ளர் மாதிரி அவன் இருப்பான். அந்த குடும்பத்தை, அந்த சமூகத்தை, அந்த நாட்டை தாங்குகின்ற தூணை போல அவன் இருப்பான். யாரு? தனக்குன்னு சொந்த விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நான் சுகமா இருக்கணும், நான் மட்டும் சுகமா இருக்கணும், நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்க எப்படி எக்கேடுக்கு போனா எனக்கு என்னன்னு நினைக்காம தனக்குன்னு இன்பத்தை விரும்பாம வினை விளைவான். எப்பொழுதும் வேலை செய்கிறதுலேயே கவனமா இருக்கிறவன், சேவை செய்கிறதுலேயே கவனமா இருக்கிறவன், தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய சமூகத்தை தாங்குகின்ற தூணாக இருப்பான். நம்முடைய அம்மா அப்பா தானே இருக்காங்க. அவங்களுக்கு இல்லைனாலும் நமக்காக அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இரவு பகலாக வேலைக்கு போய் உழைக்கிறாங்க. எதுக்கு? நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்கா, நமக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்கா, நமக்கு நல்ல புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்கா, நமக்கு நல்ல சைக்கிள் பைக்கு நம்ம வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக அவர்கள் சாப்பிடாம தூங்காமல் கடுமையாக வேலை செய்கிறாங்க. எதுக்காக? நம்மளுடைய குடும்பத்துக்காக. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளோட சமூகம், நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் கர்மயோகம். அப்படி உழைக்கிறதா, அப்படி சேவை செய்கிறதா குடும்பத்துக்காக பண்ணலாம், சமூகத்துக்காக பண்ணலாம். ரெண்டுமே. அப்படி தன்னுடைய சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சேவை அப்படி முக்கியத்துவம் கொடுத்தாக்கா
அதுதான் கர்மயோகம். அவர்கள்லாம் இந்த உலகத்தை தாங்குபவர்களாக இருக்கிறார்கள். அதான் கர்மயோகத்துக்காக இந்த திருக்குறள் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதான் முயற்சி உடையவன். நான் சுகமாக இருக்கிறேங்கிறத விட என்னை சார்ந்தவர்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய உறவுகள் நல்லா இருக்கும் அப்படின்னு அதற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் 6. இந்த 6 திரும்ப ஒரு பாட்டு சொல்லிடுவோம். பாட்டை சொல்லி நிறைவு செய்வோம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, கொடுதலாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல், என்றிவை அருள்வாய், இந்த 6 எனக்கு கொடுப்பாயாக. இந்த 6ஐயும் எனக்கு நல்ல தெரிந்த அறிவு, மன உறுதி, அன்பு, அடக்கம், புலனடக்கம், அடக்கம் வந்துடுது. அப்புறம் பக்தி, தர்மம், பக்தி, அதுக்கப்புறம் கர்மயோகம். இந்த 6ஐயும் எனக்கு அருள்வாயாக. யாரு? இறைவா. குறி குணம், அந்த கடவுளை பற்றி வர்ணிக்கிறார். குறி குணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய், தனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல், தனக்குன்னு ஒரு உருவம் இல்லாமல், எங்கும் இருக்கின்ற அனைத்துமாகவும், அனைத்துள்ளும், அனைத்துக்கும் ஆதாரமாகவும், அனைத்துக்கும் ஆத்மாவாகவும் இருக்கின்ற பரம்பொருளே, கடவுளே. அதனால் எல்லா கடவுளுக்கும் ஆதாரமான பரம்பொருளை சொல்லுகின்றார். விநாயகர், முருகன், சிவன், விஷ்ணுவெல்லாம் ஒரு வடிவத்தில் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு தேவைக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட வடிவம். விநாயகர் பிறந்தார்னு பார்க்குறோம், முருகன் பிறந்தார்னு பார்க்குறோம், அப்படி தானே? மகாவிஷ்ணு கூட பூமியில் ராமரா கிருஷ்ணரா அவதாரம் பண்ணார்னு பார்க்குறோம். ஆனால் உண்மையிலேயே கடவுளுக்கு பிறப்பு இறப்புங்கிறது இல்லை. அவர் குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட உலகத்தில், குறிப்பிட்ட ஒரு வடிவத்தில் மட்டும்தான் இருக்காருன்னு இல்லை. அவர் எல்லா உலகத்திலையும், எல்லா இடங்களிலும், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஆத்மாவாக இருக்கின்றார். அதே சமயம் தனியே ஒரு இடத்துலையும் இருக்கிறார். 2 மாதிரி இருக்கிறார். ஒரு இடத்துலையே இருக்கிறவரா இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறவரா இருக்கிறார். எப்படி பானைக்குள்ள ஆகாசம் இருக்கா இல்லையா? பானைக்குள்ள காற்று இருக்கு, பானைக்குள்ள காற்று இருக்கு, பானைக்குள்ள ஆகாசம் இருக்கு. பானைக்குள்ள ஆகாசம் இருக்கு, காற்று இருக்குங்கிறதுனால அங்கே மட்டும்தான் ஆகாசம் காற்று இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லையே. ஆகாசம் காற்று வெளியே இருக்கு, ஒரு பானைன்னு வந்து அதுக்குள்ளேயும் இருக்கு. அதே மாதிரி உடம்போடு வர்றபோது அதுக்குள்ள ஆத்மாவா, உயிரா கடவுள் இருக்கிறார். அது இல்லாத பொழுது வெளியே ஆகாசம் மாதிரி எங்கும் நிறைந்தவராகவும் இருக்கிறார். அதாவது அனைத்தாய், அனைத்தாய் எங்கும் இருக்கின்ற பரம்பொருளே, கடவுளே எனக்கு. நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நான் என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நான் இருக்கிற இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுறார். நல்ல ஒரு அருமையான பிரார்த்தனை. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டு எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த சாமியை பார்த்தாலும் இதை ஒன்று சொல்லி பிரார்த்தனை பண்ணாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் இந்த 3 நாள் வகுப்பில் நம்ம இந்த ஒரு பாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இதை தம்பி நான் முடிக்க போகிறேன், பிரேக் கொடுக்க போகிறேன், போக போகிறேன். சொல்கிறேன். இந்த ஒரு பாட்டு மட்டும், பாட்டு பார்க்கறதுக்கு சின்னதாக 6 வரி 8 வரி இருக்குது. ஆனால் அதனுடைய ஆழம் பார்த்தா, இது கூட நான் உங்களுக்கு சுருக்கமாக தான் அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு வரிக்குமே தனித்தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கலாம், இன்னும் 10 கிளாஸ் எடுக்கலாம். அவ்வளோ ஆழமான கருத்துடைய பாட்டு, ஆனால் எளிமையான பாட்டு. அதான் பாரதியாரோட மகிமை. நீங்கள் புக் ஃபேர் போனீங்கன்னா, புக் ஃபேர் ஈரோட்டில் வருஷம் நடக்குது இல்லை, புக் ஃபேர் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு திருக்குறள் புத்தகம், பாரதியார் பாடல்கள் புத்தகம் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு மனச்சோர்வு வருதோ, ஏதாவது படிக்கணும்னு ஆர்வம் இருக்கோ, அதை எடுத்து படிச்சிங்கன்னா அவங்களுக்கு உற்சாகம் வரும். பாரதியார் பாடம் படிச்சிங்கன்னா உற்சாகம் வரும், ஊக்கம் வரும், தைரியம் வரும், எல்லாமே கிடைக்கும். சரி, இந்த அளவில் நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். இந்த அறிவுரை தெளிவு இந்த தம்பி புதுசாக சொல்கிறேங்கிற அப்படி வா சொல்லலாம். பேர் என்ன? நிதிஷ்குமார். உறுதி, அகத்திலே அன்பினோர் வெல்லாம், பொறிகள் மீது தனி அரசாணை, பொருளெல்லாம் எனது கர்ம யோகத்தில், எனது பேரருளின் பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்ம யோகத்தில் நிலைத்திட, என்றிவை அருள்வாய், குறி குணம் ஏதும் இல்லாதாய் அனைத்தாய், உளவீடு தனிவரம் பொருளே. வெரி குட். வேறு யாரும் சொல்லலாமா? வேறு யாரும் சொன்னீங்களா? யாருக்கு மனப்படா இருக்கா? இது வரைக்கும் சொல்லாத ஆள்
இது வரைக்கும் சொல்லாத ஆள், நேற்று சொல்லாத ஆள், இன்றைக்கி சொல்லாத ஆள். 15 பேர் சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் 15 பேர். 15 பேருக்கு ஒரு பரிசு உண்டு. என்ன பரிசுன்னு தெரியாது, ஏதோ ஒன்று உண்டு. சின்னதாகவோ பெருசாகவோ ஒரு பரிசு உண்டு. சரி, இப்போ நம்ம